Okay, thank you madam. Good morning everybody. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து தி சென்ட்ரல் லைப்ரரியோட அசோசியேஷன் மீட்டிங்காக நல்லா மீட் பண்ணியிருக்கோம். இங்க நம்ம கல்லூரியில வந்து முதலாக நடக்கக்கூடிய நூலக மன்ற விழா இது. இந்த விழாவிற்கு, இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். First of all, let me take this opportunity to welcome our principal madam, Dr. V. Anuradha madam. அவங்க கொஞ்சம் தொலைவில் இருந்தா கூட இந்த நம்ம நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னிப்பா பார்த்து அவங்களுடைய சஜஷன்ஸ், அவங்களோட ஐடியாஸ் எப்போதுமே கொடுப்பாங்க. நூலகத்துக்கான எல்லா வசதிகளையும் எல்லா கோரிக்கைகளையும் ஒரு ரெண்டாவது ஒப்பீனியன் இல்லாம உடனடியாக அங்கீகரித்து பண்ணுங்க, நீங்க நான் எல்லாம் சப்போர்ட் பண்றேன்னு ஒரு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய பிரின்சிபல் மேடம். எங்களுக்கு கவுன்சில் மீட்டிங்ல வந்து மேடம் இது மாதிரி வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அசோசியேஷன் மீட்டிங் நடத்துறாங்க மேடம், லைப்ரரிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்ட உடனே வந்து சார் நீங்க பண்ணுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எல்லா சப்போர்ட்டும் பண்றோம்னு சொல்லி எனக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட் கொடுத்த மேடம் தான். அதனால மேடத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம மேடத்தை நம் அனைவரின் சார்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். அடுத்த வந்து நம்முடைய ரிசோர்ஸ் பர்சன் முனைவர் ஆர் சங்கர்லிங்கம் அவர்கள், கல்லூரி நூலகர், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கும்பகோணம். நம்ம கேட்ட இது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணி கொடுங்கன்னு கேட்ட உடனே அதுக்கு ஒப்புதல் கொடுத்து அதற்கான வேலைகள்லாம் பேக்ரவுண்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி சார் ரெடியா இருக்காங்க. சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதோட அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு நம் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அதுக்கப்புறமா வந்து முக்கியமா வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ். இந்த ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த நிகழ்ச்சியில நம்ம வந்து நம்ம காலேஜ்ல பணிபுரிகின்ற கெஸ்ட் லெக்சரர்ஸ் அண்ட் PTA டீச்சிங் ஸ்டாஃப் இவங்களை மட்டும்தான் நம்ம ப்ரோக்ராம் கூப்பிட்டுருக்கோம். இந்த நிகழ்ச்சியில வந்து கொண்டிருக்கக்கூடிய வரக்கூடிய இனிமேல் வந்து இன்னும் 5-10 நிமிஷம் ஜாயின் பண்ணக்கூடிய அனைத்து கெஸ்ட் லெக்சரர்ஸ், PTA டீச்சிங் ஸ்டாஃப், அனைத்து நண்பர்களையும் இந்த நூலக மன்ற விழா வெபினாருக்காக வருக வருக என்று வரவேற்பதில் பெருமை அடைகிறேன். அத்தோடு நமது கல்லூரி முதல்வர் அவர்களை இந்த நூலக மன்ற விழாவை தொடக்கி வைத்து தொடக்க விழா பேருரை நிகழ்த்துமாறு உங்களின் அனைவரின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேடம் ப்ளீஸ். மேம். சார் வணக்கம் சார். ப்ளீஸ் மேடம். அருமையான இந்த நிகழ்விலே சிறப்பு விருந்தினர் உள்ளிட்ட இந்த அரங்கினை வணங்குவதில் மகிழ்கிறேன். சிறப்பு விருந்தினர் கும்பகோணம் அரசு கல்லூரி நூலகர் டாக்டர் சங்கரலிங்கம் அவர்கள் இணைய வழியாக நம்முடன் இணைந்திருக்கிறார். அரிய பல தகவல்களை தருவதற்காக காத்திருக்கிறார். நண்பர் நூலகர் ராமசாமி வழியாக நமக்கு அறிமுகமாகி இருக்கும் முனைவர் சங்கரலிங்கம் அவர்களை கல்லூரி சார்பிலும் என் தனிப்பட்ட வகையிலும் இனிய அவருடைய வரவினை மிகவும் இனிமையாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நூலகம் என்பது நண்பர்களுக்கு சமம். ஒரு நூல் என்பதே அந்த நூல் ஆசிரியரை நண்பராக கொண்டால் ஒரு நண்பர் என்றே சொல்லலாம். ஆயிரக்கணக்கான, நூற்றுக்கணக்கான, லட்சக்கணக்கான நூல்களை உள்ளடக்கிய நூலகம் நண்பர் கூட்டம் என்றே சொல்ல வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ தொடர்பு கருவிகள், அறிவியல் கருவிகள் நம்ம கையகத்தே வந்தாலும் நூல்களை நாம் பயன்படுத்துவதில் உள்ள மகிழ்ச்சி மட்டற்றது. நாம் அனைவரும் அறிந்த விஷயம்தான். ஒரு இன்னைக்கு டச் போன்னு சொல்லப்படுற அந்த விஷயம் போலவே ஒரு நூலை கையால் தொட்டு ஆங்காங்கே பென்சிலாலும் பேனாவாலும் குறிப்பெழுதி நம்ம எப்பவோ ஒரு தடவை திருப்பி பார்க்கும் போதும் அதுல நாம எழுதியிருந்த குறிப்புகளை படிக்கும் போது கிடைக்கிற சந்தோஷம் சொல்ல முடிய ஒரு மகிழ்ச்சியை தர வல்லது. நூலகத்திலேயே பிறந்து வளர்ந்த ஒரு பேறு பெற்றவள் நான் என்ற வகையில் இந்த விழாவில் கலந்து கொள்வதில் பெரிதும் மகிழ்கிறேன். நம்முடைய நூலகர் ராமசாமி அவர்கள் மிகவும் ஊக்கமுடையவராக எங்கிருந்தும்
வளங்களை கொண்டு வந்து தம்மை சார்ந்தவர்களுக்கு சேர்ப்பவராக ஊக்கமுடன் செயல்படுவது நமக்கெல்லாம் மிகப்பெரிய நிறை மதிப்பு, பிளஸ் பாயிண்ட். நம்முடைய கல்லூரிக்கு மிகச்சிறந்த வகையிலே பணியாற்றி கொண்டிருக்கும் ராமசாமி அவர்களை பாராட்டுவதுடன், அதேபோல் கும்பகோணம் அரசு கல்லூரியில் நம்முடைய பணியினை மிகச்சிறப்பாக ஆற்றிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய சிறப்பு விருந்தினர் சங்கரலிங்கம் அவர்களையும் பாராட்டுவதில் இந்த அரங்கம் மகிழ்கிறது. நம்முடைய டார்கெட் ஆடியன்ஸ் கௌரவ விரிவுரையாளர்களும் பெற்றோர் ஆசிரியர் சங்க விரிவுரையாளர்களும் ஆகிய பேராசிரியர்கள் என்பதை அறிந்து மேலும் மகிழ்ந்தேன். பல கல்லூரிகளில் அவர்களுக்கென தனியே அரங்கங்கள் வைப்பதில்லை. வைக்கின்ற அரங்கங்களில் அவர்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் அல்லது அறிவிக்கப்படுவார்கள் அல்லது அறிவிக்கப்பட மாட்டார்கள். நம்முடைய நூலகரை இந்த விதத்திலும் நாம் தனிச்சிறப்பு வாய்ந்தவர் என்பதை பாராட்டலாம். உங்களை பார்வையாளர்களாக கொண்டு, ஏனென்றால் பல்வேறு தருணங்களில் நிரந்தர பேராசிரியர்களை கொண்டு பல்வேறு விஷயங்கள் பகிரப்பட்டுள்ளன. அந்த வகையிலே நீங்கள் எந்த வகையிலும் மிஸ் ஆயிடக்கூடாது, விடுபட்டு விடக்கூடாது என்ற வகையில் இந்த ஒரு அரங்கினை, இந்த மன்ற விழாவினை உங்களை பார்வையாளர்களாக கொண்டு வடிவமைத்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்த ராமசாமி அவர்களுக்கு மேலும் ஒரு பாராட்டு. உங்களுக்கு இது எந்த அளவில் பயன்படும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். உங்களில் பலர் இப்போது முனைவர் பட்ட ஆய்வு செய்து கொண்டிருக்கிறீர்கள். மிக அண்மையில் நீங்கள் உங்களுக்கான நிரந்தர வேலை வாய்ப்பினை பெறவுள்ள நிலையில் உங்களுடைய முனைவர் பட்ட வழிகாட்டி வாய்ப்பினையும் பெற இருக்கிறீர்கள். இந்த சூழ்நிலையில் நூலகம் குறித்த, நூல்கள் குறித்த இந்த அறிமுக மன்றம் உங்களுக்கு பெருமளவில் உதவும் என்ற வகையில் இந்த அரங்கினை பாராட்டி நம் கல்லூரி சார்பில் என்னுடைய நிகழ்ச்சி சிறப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெரிதும் மகிழ்கிறேன். இந்த வாய்ப்பினை வழங்கி உதவிய நூலகர் ராமசாமிக்கு நன்றி. வணக்கம். நன்றி மேடம். இந்த நமது கல்லூரியில் நடக்கக்கூடிய முதல் நூலக மன்ற விழாவினை தொடக்கி வைத்து நூல்களை பற்றியும் நூலகங்களை பற்றியும் மிக அழகாக எடுத்துரைத்த நமது கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ மேடம். Now let me have the privilege of introducing the resource person of today's webinar, Dr. R. Sangaralingam. அவர் சார் வந்து பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி முடிச்சிருக்காங்க பரமக்குடி கல்லூரியில, அரசு கல்லூரியில. BLIC MLIC மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில முடிச்சிருக்காங்க. He obtained his PhD also from Madurai Kamaraj University. At present, சார் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அட்டானமஸ் கும்பகோணத்துல கல்லூரி நூலகராக 2014 முதல் பணியாற்றி கொண்டிருக்கிறார். 2011 சார் வந்து நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. இந்த 2014 தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னால சார் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர்ல லைப்ரரி ட்ரெயினியா 1 year ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய சிறந்த ஒரு பயோடெக் மல்டிநேஷனல் கம்பெனி அவஸ்தகன் லிமிடெட், அந்த நிறுவனத்துல 2001 இருந்து 2014 வரைக்கும் டாக்குமெண்டேஷன் ஹெட்டா ஒர்க் பண்ணியிருக்காங்க சாரு. நேஷனல் மற்றும் இன்டர்நேஷனல் ஜேர்னல்ஸ்ல 9 பேப்பர்ஸ் சார் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. வேரியஸ் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்சஸ்ல பங்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க, பேப்பர்ஸ் பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. சார் வந்து ஒரு MNC கம்பெனில லைப்ரரியோட ஹெட்டா இருந்தனால he has got a very rich experience in various domains like content management, document management system, library and information management, reference services, IPR and patent information, database management, digitization and automation, and whatnot. A very, very sincere and hardworking personality. சார் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த அரசு கல்லூரி கும்பகோணத்தின் நூலகத்தை பார்த்தீங்கன்னா entirely redesigned, entirely rejuvenated. He has revolutionized the functions of the library at the Government Arts College கும்பகோணம். ஒரு மிகச்சிறந்த ஒரு ICT எக்ஸ்பர்ட். அவர்கிட்ட நீங்க ஐடி சம்பந்தமா எந்த கொஸ்டினும் கேட்கலாம். He be having the answers at his fingertip.
And he is married, blessed with 2 lovely kids. He's really a lovable father and a caretaker of the family. But ரொம்ப சிம்பிளான ஒரு ரொம்ப open type, loves to share things with others. We are very, very happy to welcome you, sir. And the stage is yours. Please go ahead. Thank you, sir. Thank you, sir. Thank you, Dr. Ramasamy, sir. I would like to take this opportunity to thank the principal madam, Dr. Anuradha, for having given me the maybe the right opportunity to participate in the webinar. And I would like to even thank Dr. Ramasamy for having invited me for the webinar. Principal madam வந்து சொன்னாங்க எவ்வளவு தூரத்துக்கு வந்து ராமசாமி சார் வந்து அந்த கல்லூரியையும் கல்லூரி நூலகத்தையும் வந்து மேம்படுத்திக்கிட்டு வர்றாங்க. யார் ஒருவருமே வந்து விடுபட்டு விடக்கூடாது தகவல்களை சேர்க்கறதுல அப்படிங்கறதுல வந்து எவ்வளவு முனைப்பு காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் மேடம் சொன்னாங்க. அது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. அதற்கு உரியவர் டாக்டர் ராமசாமி. ஏன்னா ஒரு நண்பருங்கிற முறையில வந்துட்டு எனக்கு தெரியும் அவர் எவ்வளவு ரொம்ப சின்சியர் இன் அகடமிக் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்ல அப்படின்ட்டு. அதனாலதான் வந்துட்டு எனக்கு ஆக்சுவலா when sir asked me to give a presentation, I readily agreed. I should not miss this opportunity. Actually ஒரு 3-4 yearsக்கு முன்னாடி I had come to your college, but I was asked by Dr. Ramasamy to give a presentation to the students, PG and UG students, but that time I couldn't do it. I was not able to do it because due to time constraint. பட் இப்போ இந்த வாய்ப்பை வந்து நான் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன்னா இது வந்து கௌரவ உரிமையாளருக்கும் பிடிஎஸ் ஸ்டாஃப்ஸ்க்கும் வந்து நாம இந்த என்லிஸ்ட் இ ரிசோர்சஸ் பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னு சார் சொன்னப்ப ஐ வாஸ் வெரி ஹாப்பி. as you all know how the guest lectures are treated in the government services, but நாம அப்படி கிடையாது. because for librarian பொறுத்த வரைக்கும் we have to respect each and everybody, whoever comes to the library, whoever works in the college. அதுதான் வந்து நம்மளுடைய எய்ம் ஆக்சுவலா. ஸோ அதனால வந்து எங்களுக்கு அந்த பேதமே கிடையாது. மாணவர்களுக்கு என்ன தகவல்களை கொண்டு சேர்க்கிறோமோ, ஆசிரியர்களுக்கு என்ன தகவல்களை கொண்டு சேர்க்கிறோமோ, அதே தகவல்களை வந்துட்டு எல்லாருக்குமே, whether it is a teaching or non teaching, எல்லாருக்குமே நாம அதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல வந்து நாங்க தெளிவா இருப்போம், தீவிரமாகவும் இருப்போம். ஸோ அதுக்காக வந்துட்டு டாக்டர் ராமசாமிக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு அனுமதி அளித்த முதல்வர் அவர்களுக்கும் வந்து என்னுடைய நன்றி, பாராட்டு, வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். I think now it's time to start the presentation. சார் ஒரு நிமிஷம் சார். எஸ் சார். சார் நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. நான் ஒரே ஒரு அனௌன்ஸ்மென்ட் பண்ணிக்கிறேன் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு நானு. ஓகே சார். ஓகே நண்பர்களே, ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். அதாவது நீங்க உங்களுடைய ஆடியோவையும் வீடியோவையும் மியூட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு பேண்ட்வித் வந்து ஹையா இருக்காது, லோவா இருக்கும். அதனால உங்களுடைய ஆடியோவையும் வீடியோ மியூட்ல வச்சுக்கோங்க. 1. 2வது ஜூம் மீட்டிங் வந்து 45 நிமிஷம் தான் வரும்னு சொல்றாங்க. சப்போஸ் உங்களுக்கு இடையில இந்த இப்ப நடந்துட்டு இருக்க இந்த மீட்டிங் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னா நீங்க கவலைப்பட வேணாம். உங்களுக்கு நான் 2வது லிங்க் அனுப்பிச்சிருக்கேன். அந்த 2வது லிங்கை யூஸ் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இது கட் ஆச்சுன்னா, கட் ஆகலன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த லிங்கை வச்சு நம்ம ப்ரோக்ராம் கண்டினியூ பண்ணிடலாம். அடுத்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா சாட் பாக்ஸ் இருக்கு. சாட் பாக்ஸ்ல உங்க கொஸ்டின்ஸ் நீங்க பதிவு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நேரடியா நீங்க ரிசோர்ஸ் பர்சன்ட்டா உங்களுடைய கொஸ்டின் நீங்க கேட்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. செஷன் முடியறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னால சாட் பாக்ஸ்ல ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் போடுவோம் நாங்க. அந்த ஃபீட்பேக் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு உங்களுக்கு ரீட் வந்துடும். இவ்வளவுதான் from my side. Thank you so much, and over to the resource person. Thank you, sir. Thank you, sir. Thank you so much. Sir, is my screen visible? Yes, sir. It is very much visible, sir. Please go ahead, sir. Okay, thank you. Okay. Today's topic is Enlist e-resources for academic proficiency and research efficiency. So perhaps you all know that, you know, in which world we are living currently. It can be called electronic world or digital world or online world or maybe a virtual world. But in whichever world we are living,
So when we are taking classes to our students, how far we are, delivering our course content, the main theme of the course to the students. For that, we require various resources. As principal ma'am initially talked about the print resources, print books and all. Whichever world we have it, whichever world which is going to come up, we can never ignore the print resources, particularly the books. The touch and feel of the books cannot be, compromised with the whatever e-resources comes up. But at the same time, how better we can utilize the e-resources matters a lot. For which the Government of India, under the Ministry of Education, through InflipNet Center in Mumbai, Gujarat, they have provided a number of e-resources to the state universities, universities in India, and government colleges in Tamil Nadu and all over India, and government aided colleges, and even including self-financing colleges, for a cheap amount. The amount which required to subscribe the e-resources provided by the Government of India is hardly 5,900 rupees only. But how far we utilize it, that matters a lot. We have to utilize the provided resources to the college, even if it is a printed materials or the electronic materials. நம்ம நூலகத்திலையும் வந்து நிறைய எவ்ரி இயர் வந்து நிறைய புத்தகங்கள் வாங்குறோம், ஜேர்னல் சப்ஸ்கிரைப் பண்றோம். அதையும் நம்ம போய் படிச்சு அதை பயன்பட்டுக்கிட்டு மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறதுல முனைப்பு காட்டணும். நம்ம ஆராய்ச்சிகளையும் வந்து அதன் மூலமா மேம்படுத்தணும். அட் த சேம் டைம் இந்த எலக்ட்ரானிக் ரிசோர்சஸ் மூலமா நாம வந்து அதை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணி மாணவர்களுக்கு அதை போய் கொண்டு சேர்க்கிறோம், நம்மளுடைய ஆராய்ச்சிகளை மேற்கொள்றோம், மாணவர்களோட ப்ராஜெக்ட்ஸை வந்து எப்படி ரிஃபைன் பண்றோம், ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லா கொண்டு வர்றோம் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து இந்த பிரசன்டேஷன்ல வந்து பார்க்க போறோம். ஸோ when we talk about e-resources, there is online and offline, and free and open access, and paid and subscribed commercial resources, and there are open educational resources also. If paid subscribed na vandu every individual has to pay for every journal or every e-book which is in the internet. Free and open access அப்படிங்கிறது வந்துட்டு the publisher itself provides you for free of cost. Anybody can access, anybody can utilize the electronic resources available. For subscribed resources அப்படிங்கிறப்ப you all know that it is very costly. If someone wants to subscribe the Nature Journal or the Science Journal, Science Magazine, it's very expensive. But when it is being utilized through a consortia, it is very cheap. We can afford, the institute can afford the cost of that particular e-journals or electronic books, e-books. But in the affordability, the consortias was set up in India. So we can just, I would like to show you some birth of consortia. In 1982, the FORZA, Forum for Resource Sharing in Astronomy, was set up. Afterwards, Department of Atomic Energy Consortium was set up to disseminate the information among the atomic energy divisions in India. And later, in 2001, the libraries of various Indian Institutes of Management decided to set up a consortia to share and disseminate and utilize the resources subscribed by IIM libraries. And later, CSIR e-journal consortium was set up, and for engineering colleges in India, came up together and set up INDUST AICTE consortium in 2003. And at the same time, simultaneously in 2003, the Helinet from
College Rajiv Gandhi University for Health Sciences in Karnataka set up a Telenet consortium for sharing various e-resources among the health science colleges in Karnataka. And in 2004, the University Grant Commission set up a UGC Infonet Digital Library Consortium to provide vast number of electronic resources in books and journals to the universities in India and the colleges and self-financed colleges in India. So இதோட இன்னொரு பரிமாணம் தான் வந்துட்டு இந்த e-Soth Sindhu அப்படிங்கிற கன்சோர்ஷியம். அந்த UGC இன்ஃபோநெட் டிஜிட்டல் கன்சோர்ஷியமோட அடுத்த பரிமாணம் e-Soth Sindhu கன்சோர்ஷியம். அதோட URL வந்துட்டு ess.inflipnet.ac.in. நீங்க வந்துட்டு கூகுள்ல டைப் பண்ணீங்கன்னா இந்த URL வரும், அதை போய் பார்த்துக்கலாம். e-Soth Sindhuல வந்து என்னென்னலாம் வந்து ஹையர் எஜுகேஷன் எலக்ட்ரானிக் ரிசோர்சஸ் வந்து ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம கவர்மெண்ட் காலேஜஸ், ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் இன் இந்தியா, தமிழ்நாடு, இங்கெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடிய கன்சோர்ஷியம் வந்து e-Soth Sindhu, which was set up in 2016. ஸோ இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா UGC Infonet Digital Library Consortium plus NList plus Indus AICT Consortium. இது மூணு சேர்ந்தது தான் வந்துட்டு e-Soth Sindhu 2016ல இருந்து மாணவர்கள், ஆசிரியர்கள் எல்லோருடைய பயன்பாட்டுக்காகவும் வந்து வழங்கப்பட்டு வருகிறது. இதுல நம்ம இப்ப பேசுறப்ப முக்கியமா வந்து உங்களுக்கு இந்த Soth Ganga ஒரு போர்ட்டலை பத்தி நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்லி ஆகணும். Because Soth Ganga provides you over 3 lakh theses from 500 Indian universities who have signed an MOU with Inflipnet. As on April 9, 2021, 3 lakh theses have been uploaded into the portal, which is completely open. Anybody, any student, any faculty members can log in, get into the website and access to the thesis irrespective of subjects. உங்களோடது காமர்ஸா இருக்கலாம், எக்கனாமிக்ஸா இருக்கலாம், தமிழா இருக்கலாம், இல்ல லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸா இருக்கலாம், இல்ல பொலிட்டிக்கல் சயின்ஸா இருக்கலாம், பயோகெமிஸ்ட்ரியா இருக்கலாம், மைக்ரோபயாலஜியா இருக்கலாம். எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயுமே வந்துட்டு ஆல் ஓவர் இந்தியா எல்லா முனைவர்பட்ட ஆய்வேடுகளும் வந்து இங்க வந்து அப்லோட் செய்யப்பட்டு இருக்கிறது. அதை நீங்க எல்லாமே வந்துட்டு நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து உங்களுடைய முனைவர்பட்ட ஆய்வுக்கும் ஈவன் ஆய்வியல் நிறைஞர் ஆய்வுக்கும் கூட நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். இப்ப நம்ம இந்த ஸ்னாப்சிஸ் எல்லாம் வந்து சப்மிட் பண்றோம், ரிசர்ச் ப்ரொபோசல்ஸ் எல்லாம் சப்மிட் பண்றோம். அதெல்லாம் எங்கே அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் அக்சஸ் தோஸ் ஸ்னாப்சிஸ் அண்ட் ரிசர்ச் ப்ரொபோசல்ஸ் இன் த Soth Gangotri portal. And perhaps you all know about the plagiarism deduction. இப்போ நம்ம எல்லாருமே வந்துட்டு ஆர்டிகல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்றோம், ரைட் பண்றோம். We have been doing it. We have been writing a lot of articles and project proposals, projects, MSc, MA projects, and MPhil dissertation, MPhil PhD thesis. But how far they are genuine? So அதெல்லாம் வந்து செக் பண்றதுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா த்ரூ Inflipnet, த்ரூ Soth Sindhu அப்படிங்கிற போர்ட்டல் மூலியமா, அந்த பிளாட்ஃபார்ம் மூலியமா நீங்க உருவாக்கக்கூடிய அத்தனை ஆய்வு கட்டுரைகளையும் ஆய்வேடுகளையும் வந்து ஜெனுவினா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு then it can be submitted to the concerned universities and colleges. ஸோ அதுக்காக வந்து உர்குந்த் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வந்து எல்லா யூனிவர்சிட்டிஸ்லையும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது இப்போ எங்க காலேஜ் வந்து பாரதாஸ் யூனிவர்சிட்டியோட கம்பைனா இருக்கு அப்படின்னா, நாங்க either directly send the PDF file of the thesis or the dissertation of the MPhil candidate to the university librarian. He will check the entire thesis and dissertation and he will send us the report. And the minimum 20%, 10%, 25% அதுக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம வந்து we can print it and submit it to the concerned universities, or else we have to rewrite and send it for the plagiarism reduction and resubmit it. So இந்த மாதிரி இந்த plagiarism இது வந்துட்டு இது நிறைய எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. நம்ம எல்லாருமே ஆர்டிகல் ரெடி பண்றோம், அதை எப்படி வந்து நம்ம
சர்ச் பண்றது, செக் பண்றது, இது எதுவும் பிளாகியரிசம் இல்லாம இப்படி இருக்குங்கிறத நம்ம செக் பண்றது அப்படிங்கிறது வந்து கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. ஸோ அதுக்கு கவர்மெண்டே வந்து த்ரூ இன்ஃப்ளிமெண்ட் மூலியமா யூனிவர்சிட்டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. யூனிவர்சிட்டிஸ் வந்து கன்சர்ன்ட் அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கு வந்து அந்த ரிமோட் ஆக்சஸ் மூலியமா உர்கும் சாஃப்ட்வேர்ல வந்து நாம பிளாகியரிசத்தை செக் பண்றதுக்கான வாய்ப்புகளையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நாம வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா எந்த ஒரு பிழைகளும் இல்லாம நம்மளுடைய ஆய்வு கட்டுரைகளையும் ஆய்வேடுகளையும் சமர்ப்பிக்க முடியும். நம்ம மேல வந்து மதிப்பும் வந்து கூடும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்போ நம்ம மெயினா இந்த பிரசன்டேஷன் வந்துட்டு இட் இஸ் அபவுட் என்லிஸ்ட். என்லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ காலேஜ் காம்பனன்ட். யூனிவர்சிட்டிக்கு இது வேற. யூனிவர்சிட்டிக்கு வந்து given in a broader perspective. காலேஜ்னு அப்படி எடுத்துக்கிட்டோம்னா என்லிஸ்ட் தான் வந்து which is given for in affordable cost. As I said, it is hardly about 5,900 rupees. Self-financing colleges பார்த்தீங்கன்னா அது nearly more than 30,000 rupees ஒன்று நினைக்கிறேன். ஸோ இப்போ என்லிஸ்ட் அப்படின்னா it is National Library and Information Services Infrastructure for Scholarly Content, which is funded by, initially the name was MHRD, now it is Ministry of Education under the mission of NMEICT. உங்களுக்கு எல்லாமே தெரியும், நேஷனல் மிஷன் ஆன் எஜுகேஷன் த்ரூ இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஐசிடின்னு நம்ம பேசிட்டே இருப்போம். பட் அந்த ஐசிடியை வந்துட்டு நாம வந்து நம்ம மாணவர்களுக்கு வந்து எவ்வளவு தூரத்துக்கு அதை எடுத்துக்கிட்டு போறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம பயன்படுத்துறத பொறுத்து தான் அது இருக்கு. ஆக்சுவலா இது எந்தெந்த காலேஜஸ்க்குலாம் கொடுப்பாங்க அப்படின்னா யூஜிசி ஆக்ட் படி 12B செக்ஷன்ல கவர் ஆகக்கூடிய காலேஜஸ் எல்லாருக்குமே இந்த என்லிஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் அவைலபிள். இப்போ என்லிஸ்ட் ஹவு இட் ஆப்ரேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is a bigger center in India, InflibNet Center, Information Library Network, which covers the entire information centers in India. அது எல்லாமே கவர் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ் எல்லாத்துக்குமே வந்து என்னென்ன தகவல்களை வந்துட்டு கொண்டு சேர்க்கலாம் அப்படிங்கறத வந்து இன்ஃப்ளிப்நெட் சென்டர் வந்து காந்தி நகர் குஜராத்ல இருக்கு. அவங்க தான் வந்து இந்த என்லிஸ்ட் ஆபரேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நீங்க கேட்கலாம், ஹவு கேன் ஐ அக்சஸ் டு என்லிஸ்ட் அப்படின்னா விச் இஸ் வெரி சிம்பிள். உங்க காலேஜ் வந்து should have subscribed to enlist subscription. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்கன்னா you can ask the librarian where the librarian is appointed, or the librarian in charge of the college, or the principal can provide you the user ID password to access the enlist. I have already told you who are the eligible colleges to get access to enlist. So enlist அப்படிங்கிறப்ப வந்து what is being provided அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். Nearly more than 6,000 journals, e-journals are being provided to the beneficiaries, and 1,64,300 e-books have been provided under enlist. இப்போ இதுல ஒரு 6 lakhs plus e-books வந்து த்ரூ NDL மூலமா உங்களுக்கு கிடைக்குது ஆக்சுவலா. பட் இயர்லியரா வந்து இது எல்லாமே வந்து என்லிஸ்ட் ப்ரோக்ராமுக்கு கீழே இருந்துச்சு. Now the 1,64,300 e-books வந்து என்லிஸ்ட் ப்ரோக்ராம்லையும் 6 lakhs e-books வந்து NDL National Digital Library of India நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. As part of Digital Library India initiative, Government of India initiated a lot of platform to develop the services and platforms, applications to the well-being of the human beings of India. ஸோ அதுக்கு வந்து எவ்வளவு தூரத்துக்கு நம்மளால பண்ண முடியுமோ அதுல வந்து இந்தியா வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல மெயினா வந்து இந்த நம்ம என்லிஸ்ட் ப்ரோக்ராம நம்ம சொல்லலாம். இப்ப நீங்க இதை எப்படி அக்சஸ் பண்ணலாம், எங்க அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா, it can be accessed in your mobile phone, laptop, desktop, tablets, browsing centers, wherever you have. If you have the access to enlist, the librarian would have given you the user ID password to access the enlist. That should be authenticated by the InflibNet Center. இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா,
Number of disciplines have been covered: pure sciences, applied sciences, social sciences, humanities including linguistic and languages. Engineering, agriculture, medicines are not covered under the Enlist program. So that is why I told you this is meant only for the government arts and science colleges in India. The general overview now will come to, then I'll give a demo how to get into Enlist. இப்போ இதுல e-journals, e-books எல்லாம் சொல்றோமே, அப்பனா e-journals எல்லாம் வந்து யாரெல்லாம் கொடுக்குறாங்க, எந்தெந்த பப்ளிஷர்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கறத நீங்க அந்த e-resources மெனுவை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 publishers வந்து started providing you their electronic journals. Starts from American Institute of Physics, Annual Reviews, Economic and Political Weekly. The EPW வந்து ரொம்ப ஃபேமஸான ஒன்று ஆக்சுவலா for economics faculty members and students, and Indian journals and Institute of Physics and journal storage, including Oxford University Press, Royal Society of Chemistry, Cambridge University Press, H.W. Wilson. As you see all these things. So next e-books அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, so இதுல e-books வந்து மெயினா Cambridge Books ஆன்லைன் கொடுக்குறாங்க, eBrary கொடுக்குறாங்க, EBSCOhost is meant for management and commerce subjects, and Hindustan Book Agencies is providing about 65 plus titles. So இப்போ நீங்க பார்க்குறப்ப அந்த 1800 titles இருக்கு, இதெல்லாம் என்ன அப்படின்னு நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க இங்க மெனுல வந்து மேல வந்து டவுன்லோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணா ஒவ்வொரு பப்ளிஷரும் வந்து என்னென்ன இபுக்ஸ், என்னென்ன ஜேர்னல்ஸ் வந்து அக்சஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கறத வந்து நீங்க அதில் பார்த்துக்கலாம். தட் we will see it in later time. And ebooks including Springer ebooks, Sage Publications, Taylor and Francis, Tata McGraw-Hill Library, and Oxford Scholarship. இந்த ரெண்டு பர்டிகுலர் சவுத் ஏஷியா ஆர்கைவ்ஸும் வேர்ல்டு இபுக் லைப்ரரியும் provided through NDL, National Digital Library of India. ஆக்சுவலா இதுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து உங்களோட என்லிஸ்ட் யூசர் ஐடி பாஸ்வேர்டு தான். பட் நீங்க அதை கிளிக் பண்றப்ப which will take you to the National Digital Library of India. அங்க நீங்க திரும்ப அதே என்லிஸ்ட் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு நீங்க அங்கே போய் அக்சஸ் பண்ணிக்கலாம். So is there a limitation to access the Enlist அப்படின்னு கேட்டா, நீங்க இப்போ நம்ம கல்லூரியில வந்து ஒரு 4000 மாணவர்கள் வேலை படிக்கிறாங்க, ஒரு 100-200 ஆசிரியர்கள் வேலை பார்க்குறாங்கன்னா everybody can be given access. அதுக்கு வந்து அவங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். For example, name, email ID, and the telephone number, and the designation, and the department. All this information have to be provided to the librarian. He will upload these details in the Enlist website, and immediately an activation email will be sent to the beneficiaries. Those who have received the activation email has to enable the access, and you can even reset your password. And when you got the access to Enlist, you are not supposed to share your login ID and password with your friends or professional colleagues. You only have to utilize it. So this can be tracked by the publishers or the InfluentNet Center. As soon as they find some malpractices are happening, they will immediately disable your access. So you must make sure that you are using it genuinely. So what is permitted in Enlist program? So you can view, download, copy, print, and save a copy of the search results and the articles which have gone through in the Enlist website. And you can use the electronic resources for the scholarly, educational, and scientific research, teaching, and the private study purposes. You can even send a copy of the article to another colleague, another student of the institute, not to the outsiders. And at the same time, you can share the URL of particular article, particular website, particular publisher's version of an article in a class websites. For example, if you have got some learning management system, so in which you wanted to show it to the students, so there you can post the URL of the article, URL of the ebook, URL of the chapter,
something like that. And what is not permitted, we have to understand. The use of robotics or intelligent agents to do systematic or bulk download, that is not allowed. That is not at all allowed. The systematic downloading and printing of the entire journal, which is not allowed. நாங்க ஏற்கனவே வந்து ஈவன் லைப்ரரியிலே சொல்லியிருப்போம். இப்போ ஒரு ஜேர்னல் இஷ்யூ வந்து நல்ல ஜேர்னல் இருக்கும், அதை வந்து பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்டோ இல்லை ஃபேக்கல்டி மெம்பர்ஸோ வந்துட்டு, சார் கேன் ஐ காப்பி த என்டையர், கேன் ஐ டேக் ஃபோட்டோ காப்பி ஆஃப் த என்டையர் புக் ஆர் என்டையர் ஜேர்னல்ஸ், ஸோ விச் இஸ் நாட் அட் ஆல் allowed. We will be violating the copyrights. So அதே மாதிரி தான் இங்கேயும் எலக்ட்ரானிக் ரிசோர்சஸ் அக்சஸ் பண்றப்பையும் அதே தான் வந்து, you should not use it for a commercial gain. You should not download article and send it to your friends or sell it for financial use. அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து இங்க வந்து முக்கியமான ஒரு வேண்டுகோள் வந்து என்லிஸ்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. So now we will go through the Enlist demo. Google la vandu when you type Enlist, you will see the first result itself. Enlist URL will appear. So when you click Enlist URL, which will take you to the home page of the Enlist website. Just for information, I would like to read the URL. enlist.inflignet.ac.in is the website web address of the Enlist URL. So in which, if you have got access to Enlist, you can directly click login. அங்க லாகின் பண்ணிட்டு நீங்க போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், வச்சுக்கலாம். For example, so I am just typing my user ID. Actually, when we access to Enlist, when I'm site can't be due to network things, which is I'm unable to access it. Just give me a second. அந்த டீடைல் பிரஸ் பண்ணுங்க சார். சார் அந்த சைட் cannot be reached ன்னு வந்துச்சு இல்லையா, அதுக்கு கீழ டீடைல்ஸ் நம்ம அதை கிளிக் பண்ணுங்க. இல்ல இதுல போகாது ஆக்சுவலா, இது இந்த இதுல போகாது. ஓகே ஓகே ஓகே, இன்னொரு இதுல தான் போகும். ஓகே ஓகே. Okay, before getting into that, would like to explain you a few things. இப்போ நம்ம இங்க வெப்சைட்ல வந்துட்டு மேல ஒரு 5 மெனு இருக்கும். காலேஜ் அட்மின் லாகின், லைசன்ஸ் அண்ட் ஃபேர் யூஸ், frequently asked questions, downloads and awareness programs. ஸோ இப்போ இது வந்து காலேஜ் அட்மின் வந்துட்டு உங்க லைப்ரரியன் பார்த்துப்பாங்க. இப்போ லைசன்சஸ் அண்ட் ஃபேர் யூஸ் வந்து as a user we supposed to go through it. நம்ம எப்படி இதை ஃபேர் யூஸ் பண்ணலாம், I have already spoken about it. How fair we can utilize the resources provided to us and the frequently asked questions. And downloadsல வந்து நீங்க வந்து when we click downloads, அதுல போயிட்டு நாம ஒவ்வொரு பப்ளிஷரும் வந்துட்டு என்னென்ன டைப் ஆஃப் என்னென்ன ஜேர்னல்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கறது வந்து நம்ம இங்க பார்த்துக்கலாம்.
அதே மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து என்னென்ன எங்கெங்க நடக்குது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம அந்த பை கிளிக்கிங் அவேர்னஸ் ப்ரோக்ராம் we can come to know about it. Okay. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஈஜிஎன்எஸ் வந்து அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிசிக்ஸ் 18 டைட்டில்ஸ் கொடுக்குறாங்க. அந்த 18 டைட்டில்ஸ் என்ன அப்படிங்கறத நீங்க பாக்குறதா இருந்தா ஜஸ்ட் கிளிக் டவுன்லோட். அந்த ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும். tab separated value டவுன்லோட் ஆகும். அதை வந்து நீங்க எக்ஸல் ஃபைல்ல ஓபன் பண்ணீங்கன்னா வந்து அது வந்து உங்களுக்கு என்னென்ன சேனல்ஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்து காமிக்கும். ஸோ நம்ம அதை வந்து ஏற்கனவே இங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம். தட் ஐ வில் ஷோ யூ வாட் ஆர் தே. அப்புறம் இன்னொன்று வந்துட்டு இப்போ இதுல வந்து யாரெல்லாம் மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், எங்க காலேஜ் வந்து இதுல வந்து என்லிஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் வந்துச்சுன்னா when you click members அங்கே போயிட்டு வந்து காலேஜோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கலாம். யாரெல்லாம் பெனிஃபிஷியரி காலேஜஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதில் எத்தனை சயின்ஸ் காலேஜஸ், எத்தனை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து சர்ச்னு ஒரு பட்டன் இருக்கும். அதுல வந்துட்டு உங்க காலேஜ் நேம் அடிச்சீங்கன்னா உங்க காலேஜ் நேம் வந்து அப்பியர் ஆகும். பாத்தீங்கன்னா எம்இ முத்தையா அடிச்சோம்னா எம்இ முத்தையா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் விமன் வந்து இங்க காமிக்கும். எப்ப ரெஜிஸ்டர் பண்ணாங்க, வெதர் இட் இஸ் ஸ்டில் ஹேவிங் அக்சஸ் டு இட் ஆர் நாட் அப்படிங்கிறது தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் கும்பகோணம் அடிச்சாலே வந்துட்டு கும்பகோணத்துல வந்துட்டு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அட்டானமஸ் கும்பகோணம் மட்டும் காமிக்குது ஆக்சுவலா. ஸோ ஃபார் விச் வி ஹவ் சப்ஸ்கிரைப் டு இட், வி ஹவ் ரெனோவ்ட் இட். அது வந்து எப்படின்னா இது வந்து அக்சஸ் வந்து மார்ச்ல இருந்து ஏப்ரல் டு மார்ச் வரைக்கும் அந்த பீரியட்ல தான் வந்து அந்த ஃபைனான்சியல் இயர்ல தான் வந்து we have been given the access to enlist program. ஸ்டேட் வைஸ் லிஸ்ட்ல நம்ம பார்த்துக்கலாம். ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வந்து எத்தனை காலேஜஸ் வந்து ஆர் சப்ஸ்கிரைப் டு என்லிஸ்ட் அப்படிங்கிறத வந்து நீங்க இங்க பார்க்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து 268 காலேஜஸ் as of yesterday வந்து have registered and subscribing to enlist program. அதோட அல்பபெட்டிக்கல் ஆர்டர்லாம் நம்ம இங்க பார்த்துக்கலாம், வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு இந்த அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிசிக்ஸ் ஓபன் பண்றது எப்படின்னு பார்த்தேன். எத்தனை டைட்டில்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ டைரக்டா வந்து இப்போ நம்ம சர்ச் பண்றது இதுல எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். ஏன்னா இப்போ நான் ஆக்சுவலா வந்து ஐ எம் சிட்டிங் இன் தி யுனிவர்சிட்டி பிகாஸ் இங்க வந்துட்டு இவங்க ஐபி பேஸ்ட் ஆக்சஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால ப்ராப்ளி மை யூசர் ஐடி பாஸ்வேர்ட் மே நாட் ஒர்க் ஹியர். ஸோ டைரக்ட்லி வி கேன் access it. So when we click search, okay. For example, இப்போ SPSS அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இப்போ இங்க நம்ம சர்ச் பண்றப்ப ஃபீல்ட் வைஸ் கொடுத்துருப்பாங்க. டைட்டில், ஆத்தர், சப்ஜெக்ட், கால் நம்பர், ISBN ஃபார் புக். சார் உங்க வாய்ஸ் ஆடிபிளா இல்ல சார். சார் உங்க வாய்ஸ் ஆடிபிளா இல்ல. பார்த்தோம்னா ஓகே ஃபைன். இன்னும் நிறைய நமக்கு வந்து கிடைக்கும். அது நான் சொன்னேன் இல்லையா, ஆக்ஸ்போர்டு, ஈப்ரரி, சேஜ் பப்ளிகேஷன்ஸ், கேம்பிரிட்ஜ், இந்த மாதிரி பர்டிகுலர் URL மூலியமா உள்ள போய் நாம பார்த்தோம்னாலும் வந்து சார் உங்க ஸ்கிரீன் ஷேர் ஆகல சார். சார் உங்க ஸ்கிரீன் ஷேர் ஆகல. சார் சங்கர்லிங்கம் சார்.
சார் கேக்குது, நான் பேசுறது கேக்குதா? இப்ப நீங்க பேச கேக்குது, உங்க ஸ்கிரீன் ஷேர் ஆகல. ஷேர் ஆகல. ஓகே ஓகே. இப்ப ஷேர் ஆகுதா சார்? Yes, it is very clear now, please. Okay, fine. So I don't know where it was disconnected. So நம்ம வந்து SPSS அப்படிங்கிற டேர்ம்ஸை பத்தி நம்ம சர்ச் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா வந்து SPSSன்னு போட்டப்ப இப்போ இந்த சைட்ல வந்து எத்தனை இ-புக்ஸ் இருக்கு, எத்தனை எலக்ட்ரானிக் ஃபார்மட் இருக்கு, அதுல என்னென்ன லாங்குவேஜஸ் இருக்கு, we can even refine the searches to the latest e-books and e-journals. For example, 2015ல இருந்து எனக்கு வேணும், 2019ல இருந்து வேணும் அப்படின்னா நீங்க அதெல்லாம் வந்து இங்க அந்த இயர்ஸை வந்து இங்க டைப் பண்ணி அதை ரிஃபைன் பண்ணிக்கலாம். இப்ப இந்த லிஸ்ட் ஆஃப் சர்ச் ரிசல்ட்ஸ்ல இருந்து யாரெல்லாம் வந்து நமக்கு இ-புக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஈப்ரரி பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு 19 இ-புக்ஸ் கொடுக்குறாங்க, ஸ்பிரிஞ்சர் வந்து ஒரு 19 கொடுக்குறாங்க, டெய்லர் அண்ட் பிரான்சிஸ் வந்து 4 கொடுக்குறாங்க. இதெல்லாம் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா it will narrow down your search and you can, suppose if you know any SPSS books from Cambridge அப்படின்னா just click Cambridge. அதுல ஒரே ஒரு புக் இருக்கு, அது வந்து ஆக்சுவலா analysis of variant designs, a conceptual and computational approach with SPSS and SAS. So அதே மாதிரி you can come back and you can choose any of the Springer e-books. இப்போ அதுல ஸ்பிரிஞ்சர்ல இருந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். இப்போ SPSS for starter அப்படிங்கிற புக் இங்க இருக்கு. So I'm just clicking SPSS for starters. Sir, please interrupt me if I am not audible, if anything goes wrong. Sir, you are very much audible, sir. Please go ahead. Okay sir, okay sir. So when I clicked SPSS for starters, இப்போ இந்த புக் வந்து இங்க அதோட மெட்டா டேட்டாலாம் இருக்கு, யார் ஆத்தர், யார் பப்ளிஷர், என்ன எடிஷன், எல்லாமே இங்க இருக்கு. So just click view from Springer e-books, Springer books. கொஞ்சம் இங்க இன்டர்நெட் பேண்ட்வித் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, so that is what it is taking time. Please bear with me for the inconveniences. இப்போ நம்ம டைரக்டா we can click the, for example annual reviews இருக்கு, இல்ல economical political weekly இருக்கு. I would like to show you some example. இப்போ JSTOR journal storageலாம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நிறைய articles வந்து கொடுக்குறாங்க, scholarly contents. சார் ஒரு நிமிஷம், டெய்சி மேடம் ஆடியோ மியூட் பண்ணிக்கங்க மேடம். டெய்சி மேடம் தயவு செய்து உங்க ஆடியோ மியூட் பண்ணிக்கங்க மேடம். சார் ப்ளீஸ். Okay. So இப்போ நம்ம அந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்மை கிளிக் பண்ணப்ப it again asked us to enter the user ID password. இப்போ அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம அக்செப்ட் கொடுத்து உள்ள போனோம்னா it will take us to the journal storage. இப்போ அங்கே போயிட்டு நாம வந்து ஜஸ்ட் நம்ம கூகுள்ல என்ன எப்படி சர்ச் பண்றோமோ அதே மாதிரி சர்ச் பண்ணி நமக்கு தேவையான தகவல்களை வந்து அங்கே பார்த்துக்கலாம். Network is very slow here.
இப்ப கேக்குதா? கேக்கல. அதுதான் சார் ஸ்கிரீன் தெரியுதா? Yes sir, your screen is visible sir. இங்க ஐபி பேஸ்ட் அக்சஸ்ங்கிறதுனால நம்மளால அதை லாகின் பண்ண முடியலன்னு இல்ல நினைக்கிறேன். சார் இல்ல சார், சர்வர் ப்ராப்ளம் சார். ப்ராப்ளம். ஓகே. அதாவது எப்படின்னா நம்ம போய் சர்ச் பண்ண முடியுது, ஸ்கிரீன்ல பார்க்க முடியுது, பட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் உள்ள போக முடியல சார். சர்வர் இஷ்யூ இது. ஆமா, ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுக்குறப்போ உள்ள இட் டுக் அஸ், அது உள்ள எடுத்து போகுது. அடுத்த லெவலுக்கு வந்து இட் இஸ் நாட் டேக்கிங் அஸ். ஓகே ஃபைன். ஓகே யூ காட் இட். சோ இப்போ இந்த SPSS அப்படிங்கிற அந்த book வந்து after so much struggling we have got it. Probably maybe when you use your mobile phone or your laptop these issues may not occur. I'm sure. இப்போ நம்ம SPSS for starters அப்படிங்கிற book வந்து நாம கிளிக் பண்ணோம். இதுல வந்து we can completely download the book or we can even download the electronic publications. எலக்ட்ரானிக் பப்ளிகேஷன் அப்படி என்னன்னா ஒரு சின்ன ஒரு 2 MB ஃபைல் மட்டும் தான் டவுன்லோட் ஆகும். அதுக்கான சாஃப்ட்வேரை வந்து நீங்க லேப்டாப்ல வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அடோப் டிஜிட்டல் எடிஷன் என்னமோ ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ண நீங்க பாத்துக்கலாம். அதர்வைஸ் யூ கேன் ஈவன் டவுன்லோட் த புக் இன் PDF ஃபார்மேட். ஸோ இப்போ நம்ம இந்த SPSS for starterங்கிற புக்ல வந்து we can see the content, என்னென்ன சாப்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இங்க வந்து பாத்துக்கலாம். நாம கேள்விப்பட்டிருப்போம் நிறைய அனோவா டெஸ்ட், chi-square டெஸ்ட், இந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் என்ன எப்படிங்கிறத வந்து நம்ம இங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ if you want to see the introduction, you can just click introduction. That will take us to the particular page. The full text of the introduction of the chapter is visible here. I have just clicked the PDF file of the introduction. Oh, the entire book have been downloaded. See, sir, தெரியுதுங்களா சார் book? Yes sir, book is visible sir. I am able to see the book. Okay sir. SPSS for starters. Yeah, it is a 74 pages book. The entire book has been downloaded, which can be utilized for your academic purposes and research uses. So which can be used in the offline LAN connection within your campus. இப்போ நீங்க வந்து கேம்பஸ்ல வந்து இப்போ லைப்ரரியில வந்து இன்ஸ்டிடியூஷனல் ரெபாசிட்டரி சிஸ்டம் அப்படின்னு ஒன்று வச்சிருப்பாங்க, IRS சொல்லிட்டு. ஸோ அதுல எல்லாம் போட்டுக்கலாம். பட் ஆனால் அது வந்து வித்தின் த கேம்பஸ் மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். பட் அதே வந்து ஆன்லைன்ல போச்சுன்னா வந்து வில் பி வயலேட்டிங் த காப்பிரைட் இஷ்யூஸ். அதனால வந்து நீங்க ஆன்லைன்ல வந்து போட முடியாது. பட் வித்தின் த கேம்பஸ் வந்து லேனுக்குள்ள போட்டு நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். யூ கேன் சர்க்குலேட் இட் வித் த ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அதெல்லாம் சர்க்குலேட் பண்ணி நீங்க வந்து இதெல்லாம் வந்து யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். இப்போ ஸ்பிரிஞ்சர் ரோட்ல வந்து நம்ம வந்து ஜஸ்ட் ஐம் டைப்பிங் COVID-19. இப்போ COVID-19 அப்படின்னு டைப் பண்ணோம்னா அதுல வந்து 43,195 ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. இதுல 43,000 வந்து we cannot go through, even it will take days. இப்போ இதுல நமக்கு வந்து ஆர்டிகிள் மட்டும்தான் வேணும் அப்படின்னா இப்போ ரைட் ஹேண்ட் சைடு பாத்தீங்கன்னா கண்டென்ட் டைப் இருக்கும். ஆர்டிகல்ஸ் 23,000. ஸோ 43ல இருந்து 50% கம்மியாயிடும். இப்போ இதுல ஏதாவது சாப்டர்ஸ் ரிலேட்டட் டு COVID-19 ஏதாவது பண்ணிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சாப்டர்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா 18,000 ரிசல்ட்ஸ் இருக்கு. எனி கான்ஃபரன்ஸ் பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணிருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா ஒரு 14,000 இருக்கு. எனி புக்ஸ் இன் COVID-19 அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 458 இருக்கு. இந்த மாதிரி பாத்துக்கலாம். ஸோ இதுல சப்ஜெக்ட் வைஸ் நீங்க போய் பாக்குறதா இருந்தாலும் மெடிசின் அண்ட் பப்ளிக் ஹெல்த்ல வந்து ஒரு 14,000 மெட்டீரியல்ஸ் வந்து இருக்கு. இல்ல அதுக்குள்ள சப் டிசிப்ளின்ஸ்
artificial intelligence, how it has been utilized for the sake of COVID-19 அப்படிங்கிறப்ப அதுல வந்து ஒரு 8,495 articles வந்து இருக்கு. So இந்த மாதிரிலாம் வந்து you can refine your searches. So when I click articles, only article in the name of COVID-19 ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது மட்டும் நமக்கு வந்து இங்கே வரும். இப்போ இங்க சைட்ல பாத்தீங்கன்னா ஓப்பன் அக்சஸ் அப்படின்னு ஒரு லிங்க் ஒன்று இருக்கு. ஓப்பன் அக்சஸ்னா திஸ் கேன் பி அக்சஸ்ட் பை எனிபடி. நீங்க ஜெனரலா springer.com போயிட்டு அங்க போய் நீங்க சர்ச் பண்றப்பயே வந்து if it is open access, it can be accessed by anybody, for which you don't need to have a endless subscription. I would like to take you to the eBrary portal. I know it is unusual here. It is not like that earlier. It is very unusual. It is taking so long. The server is down, it seems. Probably I take you to the offline mode. Maybe. நம்ம ஏற்கனவே நம்ம உங்களுக்கு சொன்னது ஆக்சுவலா how you can search through the vendor side. நம்ம வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் வெப்சைட்ஸை வந்து கிளிக் பண்ணி அது மூலியமாவும் நம்ம போய் நாம சர்ச் பண்ணி பார்க்கலாம். அங்கே வந்து என்னென்ன பப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத வந்து they have listed it out. அதுல இருந்து நீங்க எதையாவது கிளிக் பண்ணி போய் நீங்க அதுல போய் பார்க்கலாம், அதை ப்ரௌஸ் பண்ணி பார்க்கலாம். அதோட லேட்டஸ்ட் வேல்யூம், ஆர்கைவ்ஸ், பேக் வால்யூம்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதோட ஃபுல் டெக்ஸ்ட், பிடிஎஃப் இல்லைன்னா HTML ஃபைல் எல்லாத்தையுமே நீங்க வந்து அங்கேயே வந்து யூ கேன் ரீட் இட் ஆன்லைன் ஆர் யூ கேன் டவுன்லோட் த பிடிஎஃப் ஃபைல். as I have how shown the SPSS book எப்படி டவுன்லோட் பண்ணி பார்க்கறது அப்படிங்கிற மாதிரி அதை நீங்க பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம பண்றப்ப one thing we have to keep it in mind that the citation, இது நம்ம கண்டினியூஸா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கப்ப we'll keep forgetting about it. சைட்டேஷன்ங்கிற ஒன்னே நம்ம மறந்துடுவோம். நம்ம அது கூகுள்ல பண்ணாலும் சரி, இப்போ என்லிஸ்ட் நம்ம வந்து நமக்கு தேவையான ரிசோர்சஸ் வந்து அக்சஸ் பண்ணாலும் சரி, அதுல என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, நாம அந்த சைட்டேஷன்ஸ்ங்கிறத ஒரு விஷயத்த மறந்துட்டு நாம பாட்டுக்கு அக்சஸ் பண்ணிக்கிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் காப்பி பண்ணி வேர்ட் டாக்குமெண்ட்லயே இதுலயே போட்டுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே you should have given the citation of the article, particular article, e-book, chapters, அதெல்லாம் நீங்க பண்ணிருக்கணும். அதை எப்படி பண்றதுங்கிறது வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி நீங்க இந்த நிறைய வெப்சைட்ஸ் பாக்குறப்ப, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சயின்ஸ் ஃபேக்கல்டிஸ் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து பிசிக்ஸ்ல இருந்து எனக்கு நியூஸ் லெட்டர்ஸ் எல்லாம் வேணும், அமெரிக்கன் இன்ஸ்டியூட் ஆஃப் பிசிக்ஸ்ல இருந்து எனக்கு நியூஸ் லெட்டர் வேணும் அப்படின்னா அங்கேயே ஜேர்னல் அலர்ட்ஸ்னு ஒரு போர்ஷன் இருக்கும். அந்த ஜேர்னல் அலர்ட்ல என்னென்ன ஜேர்னலுக்கு உங்களுக்கு நியூஸ் அலர்ட் வேணுமோ அதை நீங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க ஓகே கொடுத்துட்டீங்கன்னா, ஆஃப்டர் ரெஜிஸ்டரிங் யூ வில் பி இன்டிமேட்டட் எவ்ரி நவ் அண்ட் தென் whenever அந்த new volume is published. சர்வர் ரொம்ப ஸ்லோ சார். ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. எஸ் சார், நானும் செக் பண்ணி இங்கே அப்படிதான் இருக்கு சார் இருக்கு. அப்படியா? ஓகே. ஐ திங்க் ஓவரால் சர்வர் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். When so many people are searching in the end list, probably அங்க inflict சர்வர் டவுன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒண்ணு அது காரணமா இல்லைன்னா அவங்களுடைய சர்வர் டவுனா இருக்கலாம்.
மக்கள் அதிகமா யூஸ் பண்ணா கூட அவங்க ஏதாவது மெயின்டெனன்ஸ்க்கு ஏதாவது சர்வரை டவுன் பண்ணிருக்கலாம். அந்த பாசிபிலிட்டி இருக்கு. ஆமா, ப்ராபபிலி டியூ டு பேண்டமிக் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து அங்க மெயின்டெனன்ஸ்க்கு ஆள் எதுவும் இல்லையோ என்னமோ அப்படின்னு தெரியல. அது வேற பிகாஸ் எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இந்த சர்வர் மெயின்டெனன்ஸ் இதுக்கெல்லாம் வந்துட்டு பர்சனலா அங்க போய் யாராவது இருந்தாகணும். Participants, kindly mute yourself. அந்த ஏற்கனவே நான் அந்த வெப்சைட்ல வந்து எப்படி புக் இது பண்றது அப்படிங்கறத நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு இருந்தேன். இது வந்து செகண்ட் எக்ஸாம்பிள். நம்ம எஸ்பிஎஸ்எஸ் பார்த்த மாதிரி இப்போ சேஜ் பப்ளிகேஷனை கிளிக் பண்ணிட்டு நம்ம அதுல இருந்து வந்து நம்ம ஏதாவது ஒரு புத்தகத்தை வந்து தேடி, இப்போ நான் ஆஃப்லைன்ல தான் காமிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா இங்க வந்து டியூ டு இன்டர்நெட் பேண்ட்வித்ங்கிறதுனால நம்மளால லோ பேண்ட்வித்ல அதை ஒழுங்கா போக முடியல. ஸோ நம்ம ப்ரெசன்டேஷன்ல இருக்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஐ ட்ரை டு ஷோ யூ தட் as well. இப்போ சேஜ்ல வந்து நாம ஏற்கனவே வந்து சேஜ் பப்ளிகேஷன்லயும் வந்து எஸ்பிஎஸ்எஸ் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம். அதோட ஸ்கிரீன்ஷாட்ஸ் தான் நீங்க இங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க அதை ஏற்கனவே பார்த்ததுனால வந்து இது ரிப்பிட்டேஷனாக தான் இருக்கும். இது என்ன அப்படின்னா உங்களுக்கு இப்போ நம்ம ராமசாமி சார் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருந்தாங்க, இல்லை நீங்க கேட்டு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்க எங்க வேணாலும் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பட் இதை நீங்க யூட்டிலைஸ் பண்றப்ப அது ப்ராப்பரா நீங்க சைட்டேஷன் கொடுக்கணும். அது வந்து நீங்க ஏபிஎஃப் ஸ்டைல் யூஸ் பண்றீங்களோ, இல்ல எம்எல்ஏ ஸ்டைல் யூஸ் பண்றீங்களோ, இல்ல சிகாகோ ஸ்டைல் யூஸ் பண்றீங்களோ, இல்ல IEEE ஸ்டைல் யூஸ் பண்றீங்களோ, நீங்க எந்த ஸ்டைல் யூஸ் பண்றீங்களோ உங்க யூனிவர்சிட்டி வந்து என்ன ஸ்டைல் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அந்த ஸ்டைலை யூஸ் பண்ணி நீங்க அந்த சைட்டேஷனை வந்து உங்களோட ரெஃபரன்சஸ்ல கொடுக்கணும். அட் த சேம் டைம் இஃப் யூ வாண்ட் டு கிவ் இன் டெக்ஸ்ட் சைட்டேஷன் வந்து வித்தின் த பேராகிராஃப் அக்கார்டிங் டு டாக்டர் ராமசாமி அப்படிங்கிறப்ப அதை வந்து எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறது அந்த ஸ்டைல் எல்லாம் வந்து ப்ராப்பரா நீங்க வந்து அதை போட்டுக்கிறது பெஸ்ட். ரொம்ப ஸ்லோவா இருக்கு சார். ஈவன் வெப் ஆஃப் சயின்ஸே வந்து ஸ்லோவா தான் இருக்கீங்க. ஈவன் இதுல இருந்து கூட காமிக்கலாம்னு பார்த்தேன் வெப் ஆஃப் சயின்ஸ்ல இருந்து. பட் ஈவன் திஸ் இஸ் கம்ப்ளீட்டா ஸ்லோவாவே இருக்கு. ஐ டோன்ட் நோ வாட் கேன் பி டன். ஏதாவது ஒண்ணு ஓபன் ஆச்சுன்னா கூட அதுல இருந்து சைட்டேஷன் எப்படி யூஸ் பண்றதுங்கிறத நம்ம காமிச்சிடலாம். இப்போ நீங்க எல்லாருமே வந்துட்டு நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு இதை பத்தியும் கேள்விப்பட்டிருப்பீங்க, NDL. அதுல வந்து எல்லா யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ் எல்லாமே வந்து NDL கிளப்புக்கு கீழே வந்து மெம்பர் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சப்போஸ் இஃப் எனி ஆஃப் த காலேஜஸ் ஹேவ் த MCA ப்ரோக்ராம் ஆர் MBA ப்ரோக்ராம், அவங்க எல்லாமே வந்து தே கம்ஸ் அண்டர் AICTE. இப்போ அவங்களுக்கு வந்து ரெனுவல் பண்றப்ப அந்த NDL-ஓட இது கேட்குறாங்க. ஆக்சுவலா பேசிக்கா சப்ஸ்கிரிப்ஷன் நம்பர், NDL நம்பர் கேட்பாங்க. உங்க காலேஜுக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதனால வந்து NDL கிளப்ல வந்து நீங்க உங்க காலேஜ் வந்து மெம்பர் கண்டிப்பா ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. ஸோ அதனால வந்து இன் ஜெனரல் டு பிகம் எ மெம்பர் ஆஃப் NDL அதுக்கு எதுவுமே காசு எதுவும் கட்ட நாம தேவையில்லை. ஈவன் தேர் ஆர் அப்ளிகேஷன்ஸ், மொபைல் அப்ளிகேஷன்ஸ் கூட இருக்கு. அதெல்லாம் நீங்க ஓபன் பண்ணி உங்க மொபைல்ல போட்டுக்கிட்டு உங்க மாணவர்களுக்கும் வந்து அதை சொல்லி கொடுத்து அதை நீங்க எப்படிலாம் அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஏன்னா ஹியூஜ் நம்பர் ஆஃப் e-books, proceedings, journal articles have been provided through NDL. என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஜேர்னல்ஸ் இருக்கு, ரிப்போர்ட்ஸ் இருக்கு, புக்ஸ் இருக்கு, லெஜிஸ்லேஷன்ஸ், இந்தியன் ஃபிலிம் புக்ஸ் நிறைய இருக்குது. மாதிரி சப்ஜெக்ட் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சவுத் ஏசியா ஆர்கைவ்ஸ்ல அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து
அர்பன் பிளானிங், மெடிசன், ஹெல்த் எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கு. இப்போ அதில் நம்ம பாவர்ட்டி அப்படின்னு போட்டு டைப் பண்ணோம்னா அதில் வந்து என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு, இபுக்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம ஏற்கனவே வந்து பப்ளிகேஷன் டேட்டை வந்து நம்ம வந்து மினிமைஸ் பண்றது மூலியமா இந்த நம்பர் ஆஃப் சர்ச் ரிசல்ட்ஸ் வந்து நம்ம வந்து we can bring it down. அதே மாதிரி சப்ஜெக்ட் ஏரியாஸை வந்து பை கிளிக்கிங் த சப்ஜெக்ட் ஏரியாஸ் விச் இப்போ காமர்ஸ்ல தான் எனக்கு வேணும், எஜுகேஷன்ல தான் வேணும் அப்படின்னா நீங்க அதை மட்டும் கிளிக் பண்ணீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய சர்ச் ரிசல்ட்ஸ் மட்டும் வில் கம். அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹெல்ப்ஃபுல் சர்ச்சிங் டிப்ஸ்ங்கிறது வந்து உங்களுக்கு என்லிஸ்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. எப்படிலாம் வந்து பூலியன் ஆப்ரேட்டர்ஸ் போட்டு அண்ட் ஆர் நாட் பிளஸ் ஆர் மைனஸ் போட்டு பண்ணலாம், இல்லை ரேண்டம் சர்ச்சஸ் போட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் வந்து உங்களுக்கு அதுலேயே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு சர்ச் கீவேர்டை போட்டு டைட்டில் மட்டும் நம்ம சூஸ் பண்ணி சர்ச் கொடுத்தோம்னா ஒரு 1071 இது வரும். அது நம்ம ஏற்கனவே இந்த SPSS புக் டவுன்லோட் பண்ண மாதிரி நம்ம அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஈவன் தீசிஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கூட அந்த தீசிஸ்மே நம்ம அதில் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இபுக்ஸ் இருந்துச்சுன்னா இபுக்ஸ் பார்த்துக்கலாம். இல்லை வேற வேற லாங்குவேஜஸ், ஹிந்தி வேணும் இல்லை பெங்காலி வேணும் அப்படின்னா அது மாதிரி இருந்துச்சுனாலும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இந்த லெஃப்ட் சைடு உள்ள காலம்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறப்ப உங்களுக்கு ஒரு ஜேர்னல் கூட இருக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் லா அப்படின்னு கூட ஒரு ஜேர்னல் இருக்கு. அந்த ஜேர்னலை கிளிக் பண்ணி நீங்க அதுல போயிட்டு நீங்க வந்து பேக் வால்யூம்ஸ், கரண்ட் வால்யூம்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். இப்போ அட்வான்ஸ் சர்ச்ங்கிறப்ப நீங்க வந்து மல்டிபிள் கீவேர்ட்ஸ் வந்து யூ கேன் யூஸ் இட். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பூலியன் லாஜிக் போட்டு, ஆண்ட் போட்டு, ஆல் போட்டு, எனி போட்டு அந்த மாதிரி டைப் பண்ணி நீங்க வந்து பார்த்துக்கலாம். இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா டு யூஸ் யுவர் சர்ச் ரிசல்ட்ஸ் டு ரிட்ரைவ் த எக்ஸாக்ட் ரிசல்ட் விச் யூ ஆர் லுக்கிங் ஃபார். அதுக்காக தான் வந்து நம்ம இந்த இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறோம். இப்போ இங்கே இந்த கால் நம்பர், கேட்டலாகிங் இது மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஏன்னா ஜெனரல் ஒர்க்ஸ், பின்னா ஃபிலாசபி, சைக்காலஜி, ரிலிஜியன். ஸோ இந்த எல்லா கிளாசிஃபிகேஷனும் வந்து உங்களுக்கு என்லிஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. நீங்க அதை கிளிக் பண்ணியும் நீங்க உள்ள போய் உங்களுக்கு தேவையான இ ரிசோர்சஸ் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் விட்டல் ஒரு ஆத்தர் இருக்காங்க, பேனர்ஜி, இந்த மாதிரி நிறைய ஆத்தர்ஸ் நமக்கு தெரியும். காமர்ஸ்ல, மேத்தமேட்டிக்ஸ்ல இப்படிலாம் பாக்குறப்ப நாம அந்த பர்டிகுலர் ஆத்தர் பண்ணிருக்கக்கூடிய புத்தகங்கள் வந்து இது இருக்கா அப்படிங்கறத நம்ம வந்து செக் பண்ணி இங்க பாத்துக்கலாம். Unless until you get into enlist, இப்போ நம்ம இந்த பிரசன்டேஷன் பார்க்கறது மூலமா வந்துட்டு ஒரு ஓவரால் வியூ தான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க முடியும். பட் யூ காட் டு கெட் த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் ஃப்ரம் யுவர் லைப்ரரியன் அண்ட் மேக் யூஸ் ஆஃப் இட். அதில் என்ன டவுட் வந்தாலும் யூ கேன் அப்ரோச் யுவர் லைப்ரரியன். ஹி வில் பி ஹாப்பி டு ஹெல்ப் யூ அவுட். ஈவன் உங்களுக்கு நிறைய வீடியோ, ஆடியோ மெட்டீரியல்ஸ்லாம் கூட இங்கே உங்களுக்கு இருக்கும் ஒரு சில பப்ளிஷர்ஸ் மூலமா. நேற்று கூட வந்து ஐ வாஸ் கோயிங் த்ரூ ஒன் ஆர்டிகல், அமர்த்தியா சென்னோட எக்கனாமிக்ஸ் ஹவ் இட் வில் பி இன் த பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் அப்படிங்கிறது ஒரு இது பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்டையர் இன்டர்வியூ ஹேஸ் பீன் given in article format and the video format of the article also was provided in the particular website. இப்போ நம்ம அப்பார்ட் ஃப்ரம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் நமக்கு இப்போ தமிழ்ல ஏதாவது இருக்கா, ஹிந்தியில ஏதாவது இருக்கா, கன்னடாவில் ஏதாவது இருக்கா, தெலுங்குல ஏதாவது இருக்காங்கிறதே நம்ம வந்து பார்த்துக்கலாம். நம்ம சர்ச் ரிசல்ட்ஸ் பார்க்குறப்பே இந்த சைட்ல வந்து லாங்குவேஜஸ் இருக்கும், அதுல நாம கிளிக் பண்ணி நம்ம வந்து நமக்கு தேவையானதை பார்த்துக்கலாம். அதே மாதிரி when you சப்போஸ் இப்போ ஹிந்தி தெரிஞ்சவங்க நான் ஹிந்திலே சர்ச் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னா அவங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து அதை வந்து ஹிந்திக்கு மாற்றலாம். நீங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க கூகுள் வந்து நம்ம
தமிழுக்கு கம்ப்ளீட்டா மாத்திக்கலாம். As you all know, Tamil is the most frequently used language in the internet அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து தமிழ்லையும் பார்த்துக்கலாம், மற்ற லாங்குவேஜஸ்லையும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி இங்க என்லிஸ்ட்லயும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க ஹோம் பேஜ்லயே வந்து யூ கேன் லாகின் as a member and you can search, or you can click the particular e-journal publisher website or the e-books website and get into it, and you will have access to the e-resources. இப்போ ஜென்ரலா இப்போ நம்ம சார் கூட சொன்னாங்க, ஆக்சுவலா இப்போ நம்ம மெம்பர் லாகின் கொடுக்குறப்ப சம்டைம்ஸ் இந்த மாதிரி வரும், your connection is not fully secure. இந்த மெசேஜ் வந்து நீங்க நிறைய தடவை பார்த்துருப்பீங்க, நிறைய வெப்சைட்ஸ் நம்ம பார்க்குறப்ப வரும். பட் அது என்ன அப்படின்னா அது வந்து ஹைலி செக்யூர் இல்லைங்கிற மாதிரி நமக்கு காமிக்கும். பட் when you click advanced கிளிக் பண்ணீங்கன்னா அங்கே வந்து proceed to the concerned URL அப்படின்னு ஒரு வெப் அட்ரஸ் வரும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா that will take you to the concerned website. So then you have to enter the user ID password and you can access the provided services. Okay. Actually, the Web of Science Enlist both works in the same technology only. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து இந்த சைட்டேஷன் மட்டும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து வெப் ஆஃப் சயின்ஸ் போர்ட்டலில் நான் ஓப்பன் பண்ணேன். இப்போ நம்ம இங்கே COVID-19 அப்படின்னு நம்ம சர்ச் போட்டப்ப we have got about 84,000 ரிசல்ட்ஸ். இப்போ வந்து இதை வந்து நாம ஓப்பன் அக்சஸ் மட்டும் வேணுங்கிறத வந்து பார்த்துக்கலாம். திஸ் இஸ் ஹவு த என்லிஸ்ட் ஒர்க்ஸ். ஸோ அதனால இப்போ வந்து இப்போ 2021 வந்து 21,727 records have been published. 2020 வந்து 62,000, 2019 வந்து 8 இருக்கு. இப்போ நான் வந்து if I wanted to just see only the 2021, I'm just clicking the refine. So இதே மாதிரி search criteria refining, narrow downing your searches வந்து enlistல நீங்க பண்ணலாம். இப்போ இதை கிளிக் பண்றப்ப the 84,000 result வந்து which will come down to 21,000. Ajma server ரொம்ப ஸ்லோவா இருக்கு. சார் சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். எஸ் சார். இன்னொரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கலாமா சார்? போதுமா சார் உங்களுக்கு? எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். Thank you சார். சைட்டேஷன் மட்டும் காமிச்சிட்டு I can just sure sir, thank you find it. அந்த சைட்டேஷனுக்கு மட்டும் போகவே முடியல. சர்வர் டவுனா இருக்குன்னு நினைக்கிறேன் சார் நான். சர்வர் ரொம்ப டவுனா இருக்கு ஆக்சுவலா. ஆக்சுவலா டாக்டர் ராமசாமி சார் வந்து இங்க நிறைய ப்ரோக்ராம்ஸே வந்து இந்த ரிசர்ச் மெத்தடாலஜில வந்து நடத்தியிருக்காங்க. ஐ ஹர்ட் அபவுட் இட். அதுலயே வந்து இப்ப நான் சொல்ல போற விஷயம் எல்லாத்தையுமே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஹி இஸ் த பெட்டர் resource person than any other government college librarians in Tamil Nadu, I would say. He deserves that point. That for that much, his contribution towards the academic and the research field of library and information science வந்து அவ்வளவு தூரத்துக்கு வந்து அவர் 100% வந்து அவரோட ஒர்க்கை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மேடம் இனிஷியலா சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னா information dissemination தான். The main purpose of librarian is nothing but information dissemination. அதுதான் இங்க மெயின் குறிக்கோள். அது இல்லாம இங்க வேற வேலையே கிடையாது. அதைத்தான் நம்ம வந்து we are trying to do it. இப்போ I can ஆஃப்லைன்லயே நம்ம அதை காமிச்சிட்டு போயிடலாம். பட் நான் வந்து ஆன்லைன்ல ரியல் டைமா வந்து உங்களுக்கு காமிக்க முடியுமான்னு நான் பாக்குறேன். பட் due to the low bandwidth I am not succeeded here actually. Okay, anyhow it's fine. அதனால வந்து உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் வந்து சாரே கேட்டுக்குங்க. he will definitely help you out. எனக்கு தெரிஞ்ச இந்த மன்ற விழாங்கிறதையுமே வந்துட்டு I think this is the first time வேற எந்த காலேஜ்லயும் வந்துட்டு லைப்ரரி வந்து ஆர்கனைஸ் பண்ணல so far. Even I haven't done it because we were not allowed. But I would like to thank the principal for having
graciously agreed to this wonderful opportunity. I would like to just recap what we have discussed so far. நம்ம வந்துட்டு என்லிஸ்ட்லாம் என்னன்னு பார்த்தோம். அதோட யூஸ் எப்படிலாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அகாடமிக் வைஸா ரிசர்ச் வைஸா எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அகாடமிக் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து இப்போ ஒரு கோர்ஸ் கண்டென்ட் ரெடி பண்றோம். இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், டியூ டு பேண்டமிக் the government has asked us to take a class in online and by sitting at the home itself or by going to college. காலேஜ்ல போய் இல்லை வீட்டில இருந்தும் நம்ம வந்து கிளாஸஸ் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு ஒரு அப்ளிகேஷனை ஒன்று ரெடி பண்ணி ஆகணும். அதுக்கு இந்த மூக்ஸ் மூடல் இதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணும். அதெல்லாம் நிறைய பேர் வந்து டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் எக்ஸிபிஷன்லாம் ஒரு 1 இயருக்கு முன்னாடிலாம் ஒரு சில ப்ரோக்ராம்லாம் 3D ப்ரோக்ராம்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி நாம வந்து ஒரு லேர்னிங் மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன் உருவாக்குறப்ப அங்கே வந்து வி ஹேவ் டு யூட்டிலைஸ் த கோர்ஸ் மெட்டீரியல்ஸ், கோர்ஸ் கண்டென்ட்ஸ். அந்த கண்டென்ட்ஸை வந்து வி ஹேவ் டு ரிட்ரைவ் ஃப்ரம் வேரியஸ் ரிசோர்சஸ். நாம வந்து அரைச்சமாவே அரைக்காம ஒன்ஸ் நம்ம வந்து ஜாயின் பண்ணப்ப எடுத்துக்கக்கூடிய கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் நோட்ஸை வச்சுக்கிட்டே வந்து till we retire we should not use it. அது வந்து it is not the good thing of a teacher. That will not give you a good result at all. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நிறைய வந்து LMS யூஸ் பண்ணுங்க. அதுல வந்து விதவிதமா வந்து நீங்க நிறைய புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுங்க, நிறைய ஜேர்னல் ஆர்டிகல்ஸ் ரெஃபர் பண்ணுங்க. இப்போ என்னன்னா ப்ராப்ளி த பிஜி செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மே நோ அபவுட் த ரிசர்ச் ஆர்டிகல்ஸ், ரிவ்யூ ஆர்டிகல்ஸ், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். பட் ஆனா நிறைய யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அதை பத்தி தெரியறது இல்லை. அது அவங்களுக்கு அவசியமற்றது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் இட் இஸ் நாட் லைக் தட். We should it is our duty that we should tell them how best they can access various resources to enlighten their knowledge. நம்ம main aim of the education வந்து to enlighten your knowledge தானே, நம்மளோட இன்டெலிஜென்ஸை வந்து பெருக்கிக்கிறது தானே. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஜாப் எல்லாமே வருது. ஸோ அப்படிங்கிறப்ப அதுக்கு தேவையான தகவல்கள் எங்கே இருந்தாலும் we have to capture it. And when we access various knowledges, various e-books, chapters, articles, reviews இதெல்லாம் access பண்றப்ப அதை வந்து in a proper way whether we acknowledge it or not அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த acknowledgement தான் வந்து we are giving it in the form of citation. ஸோ அவங்களோட வந்து சைட்டேஷனை வந்து இன்னும் வேரியஸ் ஸ்டைல்ஸ்ல வந்து APA, MLA அப்படிங்கிற ஸ்டைல்ஸ்ல வந்து நம்மளோட ரெஃபரன்ஸ் லிஸ்ட்ல கொடுக்குறோம், இல்லை வந்து ஃபுட் நோட்ல கொடுக்குறோம், ஆர் எல்ஸ் இன்டெக்ஸ்ட் சைட்டேஷன்ல கொடுக்குறோம். And how the e-books and articles can be shared. நீங்க gain பண்ண knowledge, articles, books எல்லாமே வந்து how it can be shared among your faculty members, among your students வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். And how this can be promoted அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நீங்க வந்து மேக் ஷூர் தட் உங்களோட கலீக்ஸும் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நாம வந்து we have to make sure that happens in the near future. ஏன்னா இப்ப எந்த காலேஜ் வந்து டாப் மோஸ்ட் டவுன்லோட்ஸ், டாப் மோஸ்ட் யூசேஜ் பண்ணிருக்காங்கிறத வந்து அந்த என்லிஸ்டோட வெப்சைட்ஸ்லயே வந்து ஹோம் பேஜ்லயே கொடுத்துருப்பாங்க. If I just a minute, இங்க ஹோம் பேஜ்ல பார்த்தாலே தெரியும், it takes time. அந்த ஹோம் பேஜ்ல வந்து இங்க லெஃப்ட் சைட் பேனல்ல பாத்தீங்கன்னா எந்தெந்த காலேஜ்ல வந்து மந்த் ஆஃப் த காலேஜ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதுல வந்து who uses in a better way, in a fair way அப்படிங்கறதெல்லாம் போட்டு நமக்கு வந்து ஒரு கிரெடிட் கொடுப்பாங்க, நம்ம காலேஜுக்கு ஒரு கிரெடிட் கொடுப்பாங்க. இப்போ MEM காலேஜ்ல வந்து ஒரு 4000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு 70% ஸ்டூடெண்ட்ஸும் ஃபேக்கல்டி மெம்பர்ஸும் அதை யூட்டிலைஸ் பண்ணாலே நம்ம காலேஜோட நேம் வந்து இந்தியா ஃபுல்லா தெரிய ஆரம்பிச்சு. அதே மாதிரி இன்ஃபிலிப் நெட்டும் வந்து நமக்கு வந்து பெரிய கிரெடிட் கொடுக்கும் by publishing our name in their portal. I think I've covered almost whatever I thought to discuss with you. I would like to take this opportunity to thank you one and all. Only thing I couldn't show you the real-time experience to you, due to low internet bandwidth here. I'm extremely sorry for that. Please bear with me. Thank you so much, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you so much. ஒரு நல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன், தியரிட்டிக்கல் பேக்ரவுண்ட் பிளஸ் ஆஃப்லைன் அண்ட் ஆஃப்லைன் ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், ரொம்ப கிறிஸ்பா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச்
சார் நீங்க இந்த ஸ்கிரீன் மட்டும் கொஞ்சம் ஸ்டாப் பிரஸ் பண்ணி கொடுத்துட்டு வீடியோ மூடுக்கு வந்துருங்க சார். வந்துடுறேன் சார். ஐ திங்க் மேடம் பிரின்சிபல் மேடம் லைன்ல தான் இருக்காங்க. சரிங்க சார். Yes. This is what the screen I want to show. I think இன்னொரு 2-3 நிமிஷத்துல நான் வந்து இந்த கூகுள் ஃபீட்பேக் ஃபார்ம் நான் போட்றேன், சாட் பாக்ஸ்ல போட்றேன் நானு. பிரின்சிபல் மேடம் இருந்தாங்கன்னா மேடம் நீங்களும் உங்க வீடியோ ஆன் பண்ணிக்கலாம் மேடம், ப்ளீஸ் மேடம். மேம் ஓகே சரி, பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு யாருக்காவது ஏதாவது என்லிஸ்ட் பத்தி கேட்கணும், ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். சார் இருக்காங்க. சாட் பாக்ஸ்ல கேட்கறதா क्वेश्चन ஏதாவது கேட்கணும்னா சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க, இல்ல நேரடியா ஃபேஸ் டு ஃபேஸ் கேட்கணும்னா சார் ரெடியா இருக்காங்க. So we will try to clarify your queries. தமிழிலோ ஆங்கிலத்திலோ உங்களை வந்து அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். நீங்க யாருக்காவது சந்தேகம் கேட்கணுமா? சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். உங்க பேர் சொல்லிக்கங்க மேடம், யாருன்னு சொல்லிட்டு क्वेश्चन கேட்கலாம் மேடம். நீங்க மேடம் கேளுங்க மேடம், உங்க பேர் சொல்லிட்டு கேளுங்க. குட் மார்னிங் மேம். கேள்வி கேட்கலாம். சாட் பாக்ஸ்ல வந்து நான் வந்து கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க ஃபீட்பேக் சப்மிட் பண்ணிடலாம். மேபி ஒரு 2 or 3 மினிட்ஸ்க்கு அப்புறம். இப்போ யாருக்காவது கேள்விகள் ஏதாவது கேட்கணுமா என்லிஸ்ட்டை பத்தி, அதனுடைய ஆப்ரேஷன்ஸ், அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் சர்வீசஸ், எப்படி நான் உள்ள போறது, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம், ஏன் சப்ஜெக்ட்ல ஏதாவது மெட்டீரியல்ஸ் இருக்கா, இல்லை இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் என்லிஸ்ட்ல கிடைக்குமா கிடைக்காதா, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் தயவுசெய்து கேட்கலாம் நீங்க தமிழிலோ ஆங்கிலத்திலோ. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு क्वेश्चन கேட்கலாம். கேளுங்க மேடம். சபீனாங்க சார் from மேத்ஸ் டிபார்ட்மென்ட் சார். ப்ளீஸ் மேடம் கேளுங்க மேடம் ப்ளீஸ். சார் நான் வந்து மேத்ஸ் டிபார்ட்மென்ட்ங்க சார். எங்களுக்கு எல்ஸ்வேர் பப்ளிகேஷன்ஸ் வந்து என்லிஸ்ட்ல இருக்குமாங்க சார்? பப்ளிகேஷன் ஜர்னல்ஸ்லாம் என்லிஸ்ட்ல இருக்குங்களா? எல்சிவிஆர் இல்லன்னு தான் மேடம் நினைக்கிறேன். இல்ல எல்சிவிஆர் இல்ல சார். எல்சிவிஆர் இல்லன்னு தான் நினைக்கிறேன். இல்ல சார், எல்சிவிஆர் இல்ல சார். இல்ல ஸ்பிஞ்சர் இருக்கு. பேக்கேஜுக்குள்ள எல்சிவிஆர் இல்ல மேடம். ஓகேங்க சார். அத எல்சிவிஆர் என்லிஸ்ட் பேக்கேஜ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்தியால இருக்க எல்லா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் காமனா இருக்க ஒரு சிலபஸ் மாதிரி ரெடி பண்ணி லிஸ்ட் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க மேடம். அதுல வந்து எல்சிவிஆர் இல்ல மேடம். ஓகேங்க क्वेश्चन மேடம். சப்போஸ் எல்ஸ்வேர் ஜர்னலை வந்துட்டு அக்சஸ் பண்ணனும்னா வேற ஏதாவது சைட்ஸ் அந்த மாதிரி இல்ல? வெரி சிம்பிள் மேடம். இல்ல 2-3 வாய்ப்புகள் இருக்கு. ஒன்னு வந்து எல்சிவிஆர்லயே வந்து அவங்க வந்து ஓபன் ஆக்சஸ் ஜர்னல்ஸ் நிறைய பப்ளிஷ் பண்றாங்க, அது ஃப்ரீயா பாத்துக்கலாம். அதுக்கு எந்த உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் தேவையில்லை. ஒண்ணு நீங்க யூனிவர்சிட்டிஸ் ஆர் சப்ஸ்கிரைபிங் டு கைண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் பாப்புலர் டேட்டாபேசஸ். மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, பாரத யூனிவர்சிட்டி, அங்க போனீங்கன்னா அக்சஸ் எல்சிவிஆர் மேடம். ஓகேங்க சார். சார் அப்புறம் சார் இன்னொரு क्वेश्चन சார். கேளுங்க மேடம். இந்த தீசிஸ்லாம் வந்துட்டு டவுன்லோட் பண்ண முடியுமாங்க சார்? நான் ஒரு தடவை இந்த இன்ஃபில்பிரட் நெட்ல டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணேங்க சார். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஓபன் ஆகும் மாதிரி தெரியலங்க சார். அந்த மாதிரி பண்ண முடியுங்களா? இல்ல மேடம், இப்ப நீங்க தீசிஸ் வந்து நம்ம இந்தியன் தீசிஸ் வேணும் அப்படின்னா நீங்க சோத்கங்கா வெப்சைட்ல போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது சாப்டர் வைஸாவே வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரிவ்யூ மட்டும் பார்க்கணும், இல்ல இன்டர்பிரேஷன் வேணும் அப்படின்னு அதை மட்டுமே பார்க்கலாம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த வாய்ப்பு இருக்கு. மேபி லோ இன்டர்நெட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்திருக்காது. பட் அதர்வைஸ் ஜெனரலி we are able to download thesis on the சோத்கங்கா வெப்சைட். ஓகேங்க சார். Thank you மேடம். இந்த நான் சாட் பாக்ஸ்ல லிங்க் போஸ்ட் பண்ணிருக்கேன், கொஞ்சம் பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு லிங்க் தெரியலன்னா சொல்லுங்க, மறுபடியும் போஸ்ட் பண்றேன் நானு. சார் நிறைய கமெண்ட்ஸ், நல்ல கமெண்ட்ஸ் வந்திருக்கு சார். இன்ட்ரெஸ்டிங் செஷன், வெரி யூஸ்ஃபுல் செஷன், எக்ஸலன்ட் செஷன், வெரி இன்ஃபர்மேட்டிவ் சார், வெரி யூஸ்ஃபுல் செஷன். நிறைய நல்ல கமெண்ட்ஸ் வந்திருக்கு சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் இன்புட் டு அவர் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். வேற ஏதாவது கேள்வி இருக்கா சார்? I am Sagai Selvamari from physics department. madam please madam go ahead madam.
சார் ஆக்சுவலி இதுல எங்களோட சப்ஜெக்ட் புக்ஸ் டவுன்லோட் பண்ண முடியுமா சார்? என்ன என்ன சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் சொல்லுங்க. இப்ப பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்னா பிசிக்ஸோட இப்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புக்ஸ் வேணும் அப்படின்னா இப்ப நான் அது டவுன்லோட் பண்ணும் குப்தா அந்த மாதிரி எனக்கு ஆத்தர்ஸ் புக் வேணும் அப்படின்னா. ஏன்னா நான் லாஸ்ட் டைம் இது மாதிரி ட்ரை பண்ணேன். ஒரு மேக்ஸிமம் ஆஃப் டவுன்லோட் பர்சன்டேஜ் போயிட்டு ஆஃப்டர் தட் வி கேனாட் ரீச் தட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுவாவே கட் ஆகி டவுன்லோட் ஆக மாட்டேங்குதுங்க சார். மேடம் அதாவது நீங்க என்லிஸ்ட்ல வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ள போனீங்கன்னா 1,64,300 புக்ஸ் இருக்கு மேடம். எல்லா சப்ஜெக்டும் தமிழை மட்டும் விட்டுருங்க, மத்த எல்லா சப்ஜெக்ட்லயும் இவ்வளவு புக்ஸ் இருக்கு. நீங்க சேஜ் பப்ளிகேஷனோ இல்ல வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியோ கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியோ indianbooks.com எங்க வேணாலும் போய் பிசிக்ஸ் சம்பந்தமான புத்தகத்தை நீங்க ஃபுல் புக் டவுன்லோட் பண்ண சில சமயம் பெர்மிஷன் இருக்காது. ஆனா ஒவ்வொரு சாப்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க அந்த புத்தகத்துல 10 சாப்டர் இருந்துச்சுன்னா நீங்க ஃபுல் புக் டவுன்லோட் பண்ண முடியாது. பட் ஒவ்வொரு சாப்டரா 10 சாப்டர் டவுன்லோட் பண்ணலாம். ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல மேடம். யூ கேன் டு இட் மேடம். ஓ ஓகே ஓகே சார். சப்போஸ் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி பாஸ்வேர்ட் இல்லனா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க மேடம். I will get you user name and password மேடம். ஓகே சார். ஓகே சார். Thank you மேடம். Informative class. ராமசாமி சார். Wonderful session. Nice. மேடம் சொல்லுங்க மேடம். ராமசாமி சார். சார் சொல்லுங்க சார். சார் ஒரே ஒரு 2 minutes I would like to share the screen. Please go ahead sir. Please go ahead. So can you see the screen? Yes sir, it is very much visible sir. Okay. Mathematics ஒரு மேடம் கேட்டாங்கல. Yes sir. இப்ப அதுல வந்து இப்ப சயின்ஸ் டைரக்ட் இஸ் பார்ட் ஆஃப் எல்சிவியர். சோ இப்ப எல்சிவியர்ல வந்துட்டு நம்ம போனோம்னா அங்க வந்து இப்ப டோபாலஜி அப்படின்னு ஒரு கீவேர்ட் போட்டு சர்ச் பண்றோம். இப்ப அதுல வந்துட்டு more than 3.5 lakh ரிசல்ட்ஸ் வருது. இப்ப அதுல when you come down access typeனு ஒன்னு இருக்கும். open access, open archive அப்படின்னு இருக்கும். So when we click open access related to topology can be downloaded. அதுக்கு வந்து நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஸோ அதுவும் இந்த பர்டிகுலர்லி டியூரிங் த பேண்டமிக் எவ்ரி பப்ளிஷர் irrespective ஆஃப் ஸ்ப்ரிங்கரா இருக்கட்டும் இல்ல சயின்ஸ் டைரக்டா இருக்கட்டும் இல்ல நேச்சரா இருக்கட்டும் எவ்ரிபடி ஹவ் ஸ்டார்டட் கிவிங் த ஓப்பன் அக்சஸ். அது நீங்க ஒவ்வொருத்தர் பப்ளிஷர் சைட்ல போய் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ரொம்ப ஜெனரஸ்லி வந்து அவங்க வந்து அதை பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஓப்பன் அக்சஸ் மட்டும் போட்டப்ப ஃப்ரம் 3.71 லேக்ல இருந்து 81 லேக் ஆர்டிகல்ஸ் வந்து which have been given in the open access. இப்போ இந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃப் ஸ்விட்சிங் ஓவர் voltages with different wine form topologies. So இதெல்லாம் வந்து நீங்க you can download it. So this I wanted to just show it to that mathematics madam. And அதே மாதிரி தான் நீங்க பிசிக்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க e-resources வந்து அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிசிக்ஸ்ல வந்து 18 எலக்ட்ரானிக் ஜர்னல்ஸ் இருக்கு. அதே மாதிரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிசிக்ஸ்ல வந்து 46 எலக்ட்ரானிக் ஜர்னல்ஸ் இருக்கு. அதே மாதிரி இங்க புக்ஸ்ல வந்து இட் இஸ் கேம்பிரிட்ஜ் ஆர் ஈப்ரரி ஸ்ப்ரிங்கர் இதுல எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு வந்து நிறைய இ புக்ஸ் இருக்கு. பட் நான் ராமசாமி சார் சொன்ன மாதிரி ஒன்லி திங் இன்ஸ்டெட் ஆஃப் டவுன்லோடிங் எ ஃபுல் புக் நீங்க சாப்டர் வைஸ் டவுன்லோட் பண்ணுங்க. நம்ம மாடியூல்ஸ் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு மாடியூலா தான் வந்து கிளாஸஸ் எடுக்க போறோம். ஸோ அதனால வந்து யூ கேன் டவுன்லோட் த சாப்டர்ஸ் அண்ட் டிசமினேட் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். வேற ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம் நீங்க. தேங்க்யூ சார். சார் சாரி ஃபார் த இன்டரப்ட். அந்த மேத்ஸ் டிபார்ட்மெண்ட் மேம் கேட்டாங்கல எல்சிவர். ஆமாங்க மேடம். ஒன் மோர் வேவும் இருக்கு. என்னன்னா சை ஹப்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு நம்மளோட டிஓஐ நம்பர் சரி டிஓஐ நம்பர் ஆர் நம்மளோட பேப்பரோட டைட்டில் ஆஃப் த பேப்பர் அதை போய் நம்ம காப்பி பண்ணி போட்டு நம்ம கொடுத்தோம்னாலும் டவுன்லோட் பண்ண முடியும் சார். சை ஹப்னு நீங்க கூகுள்ல டைப் பண்ண உடனே ஒரு ஃப்ரெண்ட் கால் அதை கிளிக் பண்ணி போனா அதோட வெப்பேஜ் வரும். அந்த வெப்பேஜ்ல நம்ம டிஓஐ நம்பர் ஆர் டைட்டில் ஆஃப் பேப்பர் நம்ம கொடுத்தோம்னா வாட் எவர் எல்சிவேர் ஆர் அமெரிக்கன் ஜேர்னல்ஸ் எல்லாமே ராயல் சொசைட்டி ஆஃப் சயின்ஸ்லயும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா அந்த பேப்பர் வந்து டவுன்லோட் ஆகும் சார். கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ மேடம். பட் ஒரே ஒரு வேர்ட் ஆஃப் காஷன் மேடம். நீங்க சைஹப் வந்து சொன்னீங்க ரொம்ப நல்ல சோர்ஸ்.
ஆனா அத பத்தி பெரிய சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு இன்டர்நெட்ல, சரிங்களா? சைஹப்ங்கிற வந்து ஒரு ஆத்தரைஸ்டு ஒரு சென்டர் வந்து நிறைய சப்ஸ்கிரைப்டு ஜேர்னல்ஸ்ல இருந்து நிறைய பர்ச்சேஸ் புக்ஸ்ல இருந்து அவங்க கண்டென்ட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. தட் இஸ் a violation of copyright சொல்லி பெரிய கோர்ட் கேஸ்ல நிறைய இடத்துல போயிட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் சைஹப் யூஸ் பண்றப்ப கொஞ்சம் காஷனா யூஸ் பண்ணுங்க மேடம். Thank you madam. Okay sir, okay sir. வேற ஏதாவது Thank you sir, thank you sir. Maybe the last question, last one question. Last one question. சரி, எல்லாத்துக்கும் லிங்க் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க், நீங்க அந்த லிங்கை யூஸ் பண்ணி ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் இருக்கு இன்னைக்கு நடந்த செஷன் பேஸ் பண்ணி அந்த ஆன்சர் பண்ணி சப்மிட் பண்ணிருங்க. உங்களுடைய மெயில் ஐடிக்கு you'll get the certificates. Okay, fine. Maybe now let me get into the final part of the presentation. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு 56 பேர், மேக்ஸிமமா 56 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க நம்மளுடைய ப்ரோக்ராம்ல. இந்த சூழ்நிலையில I am indebted to thank our ஏதாவது கேள்வி இருக்கா? No. Thank you so much. At the end of this fake end of this program, I would like to thank our principal madam for having given me this wonderful opportunity of meeting you all in this online August forum. மேடம், இது மாதிரி நம்ம காலேஜில் ஒர்க் பண்ற GL PTS ஸ்டாஃப்க்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு கேட்ட உடனே வந்து எந்த ஒரு செகண்ட் தாட் இல்லாம சார் ப்ளீஸ் கோ ஹெட், என்ன ஹெல்ப்னாலும் பண்றேன்னு சொல்லிட்டு மேடம் ஹெல்ப் பண்ணாங்க. இன்விடேஷன்ல இருந்து சர்டிபிகேட்ல இருந்து ஒவ்வொரு வார்த்தையும் மேடம் பார்த்து கரெக்ஷன் சொல்லி I was really happy to work with our principal madam. Thank you madam for this great opportunity. ஒரு நிமிஷம். No problem. அதே லிங்க் தான், அதே லிங்க் தான் உள்ள. And secondly, I would thank all the participants. ஏன்னா நீங்களாம் வந்து இருந்தனால தான் வந்து இந்த ப்ரோக்ராமே வந்து சக்சஸ்ஃபுல்லா என்னால பண்ண முடிஞ்சுச்சு. அதனால யாருக்காவது என்லிஸ்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் இல்லாம இருந்துச்சுன்னா நீங்க you can very well approach me. உங்களுடைய பெயர், உங்களுடைய டெசிக்னேஷன், டிபார்ட்மெண்ட், இமெயில் ஐடி, நான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஜெனரேட் பண்ணி உங்களுக்கு இங்க இந்த என்லிஸ்ட்ல இருக்கிற 6000 பிளஸ் ஜர்னல்ஸ், அது மாத்திரம் இல்லாம 1.6 lakhs e-books நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம லைப்ரரிக்கு வரணும் அவசியம் கிடையாது. உங்க வீட்லயோ இல்ல கெஸ்ட் ரூம்லயோ வெளியூர்லயோ நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். Absolutely free. So feel free to contact me. Thank you so much for all the participants for having taken part in this program. நிறைய questions கேட்டீங்க. The program was very interactive. So thank you so much. And I would like to thank our resource person, Dr. R. Sangarlingam sir. சார் வந்து கும்பகோணத்துல ஒர்க் பண்ணா கூட இப்ப நம்ம ப்ரோக்ராம் வந்து நல்லபடியா நடத்தி கொடுக்கிறதுக்காக he came all the way to Trichy. So thank you so much for your wonderful presentation, enlightening speech. We hope that we would keep in touch with you in the future also. We would like to tie up with you and do some more programs in future. So thank you so much. ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம். No question is there. We will wind up the session. எல்லாரும் சாட் பாக்ஸ்ல லிங்க் பாத்துட்டீங்களா? கூகுள் ஃபார்ம் பாத்துட்டீங்களா? அதை கிளிக் பண்ணி ஃபார்ம் சப்மிட் பண்ணிருங்க. உங்களுடைய மெயில் ஐடிக்கு சர்டிபிகேட் வந்துரும். So thank you so much. அந்த கூகுள் ஃபார்ம் சப்மிட் பண்ணவங்க you can leave the meeting. Thank you so much. அந்த கூகுள் ஃபார்ம் மீட்டிங் லிங்க் நான் நம்மளுடைய GL வாட்ஸ்அப் குரூப்லயும் போட்டு வரேன். நான் சப்போஸ் யாருக்காவது நெட்வொர்க் இஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து கூகுள் ஃபார்ம் ஓபன் பண்ணி அப்படி கூட சப்மிட் பண்ணலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? ஒன்னும் இல்லை, ஜெனரல் செக்அப் எப்பயும் செக் பண்றது பிபி செக் பண்ணுவாரு, ஹார்ட் பீட் செக் பண்ணுவாரு, வேற எதுவும் செக் பண்ண மாட்டாரு. So shall we sir, Sangarlingam sir, you are back. Sangarlingam sir, you are back. கேக்குது சார், I'm back. Thank you so much sir for your wonderful presentation. We are grateful on behalf of the entire MEM College faculty members and staff members and the principal. I am indebted to thank you for your wonderful presentation. Thank you so much sir.
Thank you so much, sir. I would like to take this opportunity to thank the principal, madam, Dr. Anuradha, madam, for having given me this wonderful opportunity. நான் ஏற்கனவே விட்ட ஒரு வாய்ப்பை இப்போ நான் பயன்படுத்திக்கிட்டதா நினைக்கிறேன். Thank you so much. At the same time, I would like to even extend my sincere gratitude to my friend Dr. K. Ramasamy. This is a wonderful opportunity to interact with the faculty members of the MBM Government College for Women. Thank you so much. I believe I have justified the time I have spent and taken yours. Thank you so much. Thank you so much, sir. Thank you, sir. Thank you so much. Sir, நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய பிபிடியை வந்து ஒரு பிடிஎஃப் நீங்க ஃபேக்கல்டி யாராவது கேட்டாங்கன்னா கொடுக்கலாமா சார் வித் யுவர் பெர்மிஷன்? கொடுங்க சார், கொடுங்க சார். நான் will send it across. நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். Thank you, You sir. can share it with them. Thank you, sir. The sir is magnanimous to share his presentation with us. Start வந்து PDF முடிச்சதுக்கு அப்புறம் I will place it in our WhatsApp group. You can have a glance at the presentation. Sir, shall you wind up the session, sir? Yes, sir. Yes, sir. We can wind Thank up. you, sir. Thank you so much, participants. Thank you so much. Kindly Thank you. submit the form and then leave the meeting. Thank you so much.